அதை திருப்பி ஆன் பண்ணி கை வச்சுட்டா சரியா இருந்துடலாம். இல்லை, என்கிட்ட சொல்லுங்க. சரி. நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி ஆசீர்வதித்து இம்மட்டுமாக கிருபை கொடுத்தார். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த டிசம்பரில் 3ஆம் தேதியில் கூடும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்வோம். ஜெபத்துக்கு பின்பாடி நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு பாடல், புதிய பாடல் பாடி, மெய்யான ஒளி கீதங்களிலிருந்து ஒரு புதிய பாடல் பாடி தொடங்கலாம்னு நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் மத்தேயு 27ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். அதில் பாடு மரண பாடல்கள் இருப்பதினாலே அதை சார்ந்து அதை முன்னிட்டு ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் சித்தமானால் வர்ற 10ஆம் தேதி இந்த பைபிள் ஸ்டடி நிறைவாக ஆகிறதுனால மத்தேயு 28 அதிகாரம் உயிர்த்தெழுதலில் அடையாளமாக அன்றைக்கு உயிர்த்தெழுதலை ஒரு பாடலை பாடுவோம். 2025 ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமையில் கர்த்தருடைய கிருபையினாலே திரும்ப நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அப்படி ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பாடலை நம்ம கற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். இந்த நாளில் பாடு மரணத்தை குறித்து ஒரு பாடலை பாட போகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, கிருபையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் நடுவில் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின வாக்கு மாறாத நல்ல தேவனே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி வர வேண்டிய பிள்ளைகளை அழைத்து வாரும். மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே உள்ள பாடு மரணங்களை தியானிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதி. விலையேறப்பெற்ற இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடல் புஸ்தகத்திலே 5வது பாடலை நம்ம பாட போகிறோம். இந்த யூடியூப் வாயிலாக கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, ஏற்கனவே யூடியூப்பில் இந்த பாடல்கள்லாம் முறையான இசை அமைத்து வெளியிட்டிருக்கோம். அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கொள்ளலாம். மற்றபடியும் இந்த பாடலில் நீங்கள் பழகி கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஊழியத்திலே பிரதான ஒரு கொள்கை, இயேசு தலைவராக இருக்கார். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவருடைய சீடர்களாக, தொண்டர்களாக, ஊழியர்களாக நாம் இருக்கிறோம். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக, அஸ்திபாரமாக இருக்கிறாங்க. அவர்கள் எழுதின சுவிசேஷங்களும் நிருபங்களும் வெளிப்படுத்துகிற விசேஷங்களும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பது தான் நம்முடைய கொள்கையாக, இலக்காக வைத்து நம்ம செயல்படுறோம். அந்த அடிப்படையில் இயேசு நமக்கு தலைவராக இருப்பதினாலே இயேசுவின் பாடு மரணங்களை அதை முன்னிட்டு பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். தன்னை தந்த எம் தலைவரே, என்னை தந்தேன் உன் பணி செய்ய. தன்னை தந்த எம் தலைவரே, என்னை தந்தேன் தம் பணி செய்ய. தம்மை நிரர்ப்பணித்தீ தாம் பிதாவின் சித்தம் செய்ய. தம்மை நிரர்ப்பணித்தீ தம் பிதாவின் சித்தம் செய்ய. பொம்பலிதனில் நான் நடந்திட உண்மையாய் அர்ப்பணித்தேன்.
உண்மையை அர்ப்பணித்தே தன்னை தந்த எம் தலைவரே என்னை தந்தேன் பொன் பணி செய்ய தன்னை தந்த எம் தலைவரே என்னை தந்தேன் பொன் பணி செய்ய பாடுகள் படும்படி நீர் பாசமாக பணிந்தீர் பாடுகள் படும்படி நீர் பாசமாக பணிந்தீர் கஷ்டங்கள் பாதையில் கடந்தினும் கர்த்தரின் பாதம் போதும் கர்த்தரின் பாதம் போதும் தன்னை தந்த எம் தலைவரே என்னை தந்தேன் பொன் பணி செய்ய தன்னை தந்த எம் தலைவரே என்னை தந்தேன் பொன் பணி செய்ய உம் ஜீவனை கொடுத்து இவ்வுலக மக்களுக்காய் உம் ஜீவனை கொடுத்து இவ்வுலக மக்களுக்காய் எம் ஜீவனை நான் கொடுத்துடிவேன் என் நாட்டின் ரட்சிப்புக்காய் என் நாட்டின் ரட்சிப்புக்காய் தன்னை தந்த எம் தலைவரே என்னை தந்தேன் பொன் பணி செய்ய தன்னை தந்த எம் தலைவரே என்னை தந்தேன் பொன் பணி செய்ய. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. மத்தேயு 27 அதிகாரத்தில் இன்றைய நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். இதில் 66 வசனம் இருக்கிறது. இந்த 66 வசனத்தை 5ஆக பிரிக்கிறேன், 5 தலைப்பாக பிரிக்கிறேன். இந்த அதிகாரத்தை இன்று நம்ம நிறைவு செய்யலாம். 1வதாக யூதாஸ் காரியோத்தினுடைய தற்கொலை 27ஆம் அதிகாரத்திலே முதல்ல ஒரு தற்கொலை செய்தியாகத்தான் இங்கே தொடங்குது. அதன் பிறகு இயேசு கொலை செய்யப்படுகிறார். முதலாவது தற்கொலை, 2வது கொலை. இந்த 27ஆம் அதிகாரத்திலே ஒரு காரிருளை போன்ற ஆரம்பத்தில் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் பாட்டு பாடி தொடங்கின அந்த ஊழியம் உலக பிரகாரமாக கஷ்டத்திலையும் பாடுகளையும் கண்ணீரிலையும் முடியக்கூடிய ஒரு தருணம். காரணம், மனுமக்களுக்காக நாம் அடைந்த சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், நிந்தைகள் இவைகள் முழுவதுக்கும் ஒரே பலியாக ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் பிரஜாபதியாக இயேசு அனுப்பப்பட்டார் என்ற, அதற்காகவே அவர் பாடுபட்டார் என்ற ஒரு உண்மையைத்தான் உலக அறிய இந்த பாடு மரணங்களை தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விடிவு காலமான போதே சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பாருங்கள், குற்றமில்லாத ஒரு நிரபராதிய, ஒரு நீதிமான, ஒரு அருமையான ஒரு பேச்சாளரை, அருமையான ஒரு இரட்சகரை கொலை செய்யக்கூடிய அளவில் ஆலோசனை பண்ணுறாங்க. பண்ணுறவங்க யாருன்னா புறஜாதிகள் இல்லை, வேதபாரகரும் பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் மத போதகர்களும் அவங்க தான்.
ஆகவே நம்ம கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்த சில போதகர்களும் பிஷப்புகளும் பெரிய ஆளுகளெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க சரியான வழியில் நல்வழிப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு பாதகம் வரும்போது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அவங்க பிழப்புக்கு கெடுக்கிற மாதிரி ஏதாவது சூழ்நிலை வரும்போது அவன் யாராக இருந்தாலும் அவனை தந்திரமாக அகற்றி அப்புறப்படுத்த அவங்க தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அரசியல்வாதிகளை போல் இருக்காங்க. ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி வளர்ச்சியை பிடிக்காது, அவங்களோட மக்கள் பெருக்கம் பிடிக்காது. ஏன்னா இவனுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு அது சமம், அது சகஜம். இதே தான் இன்றைக்கி திருச்சபைகளில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சபை கூடும்போது போராமப்படுறது, வந்து அதில் வேட்டு வைக்கிறது புறஜாதி இல்லை. கிறிஸ்தவனே கிறிஸ்தவனுக்கு விரோதமாக இருக்கான், கிறிஸ்தவனே போராமப்படுறான், அவனே பரப்புகிறான், அவனே கோல் சொல்கிறான், அவனே கெடுக்கிறான். இதுதானே நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். இயேசுவை யாரும் காட்டி கொடுக்க முடியாது, யூதாஸை தவிர. ஏன்னா எல்லாரும் ஒன்று போல் இருப்பாங்க. எல்லா அங்கிகள், எல்லா தாடி மீசை, அதுவும் இருட்டாக இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாது. ரோம போர் சேவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே அவரை அடையாளம் கண்டுபிடிக்க ஒரு நபர் தேடும் போது அவரோட கூட அவர்கிட்டயே இருக்கிற சீசன் தான் அதுக்கு தகுந்த ஆளுன்னு சொல்லி வேதவாரர்கள் பரிசெயர் யோசனை பண்ணி அவனுடைய பலகீனத்தை பயன்படுத்தி 30 வெள்ளிக்காசை பேரம் பேசினாங்க. ஏன் 30 வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லும்போது, அடிமைக்கு உள்ள தொகை அது. யோசேப்பு குழியில் தூக்கி போகும்போது அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்து தான் அவனை எடுத்தாங்க. அடிமைக்குரிய நிர்ணயம், ஒரு தொகை அது. இன்னும் சொல்லப்போனால் 30 வயசு வரைக்கும் இயேசு மத வகையில் தலையிடலை. என்றைக்கு 30 வயசுக்கு மேலே ஞானஸ்தானம் எடுத்து மத காரியங்களில் ஊழியங்களில் என்றைக்கு தலையெடுத்த கால் வச்சாரோ அன்னையிலிருந்தால் இவங்களுக்கு பிரச்சனை. அதனால் அந்த 30 வயசு வரைக்கும் அவர் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்ததுனால 30 வெள்ளிக்காசை தர்றோம் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணாங்க. இது பைபிளில் இல்லை, பேக்ரவுண்டு சரித்திரத்தில் உள்ளது சொல்கிறேன். ஆகவே அவன் கிடைச்சது போதும்டான்னு சொல்லி அவரை காட்டி கொடுக்க வகை தேடினான் யூதாஸ் காரியோத்து. இந்த யூதாஸ் காரியோத்து ஏன் இந்த புத்தி வந்துச்சு அப்படின்னா, அடிப்படையிலிருந்தே அவன் ரட்சிக்கப்பட்டவனாக வரல, மற்ற சீசர்களைப் போல வரல. அவன் ஒரு அரசியல் தந்திரம் உள்ள அரசியல்வாதியாக இருந்தான், பரபாசோட கையாளாக இருந்தான். இந்த பரபாஸ் ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவன். அந்த ரோமர்களுக்கு விரோதியாக யூத ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி அவங்க யூத மக்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். இன்னும் சொல்ல போனால் திருடனாக இருந்தாங்க, திருடர்களாக இருந்தாங்க. இப்போ தீவிரவாதிகள்லாம் பொதுவாக திருடர்கள் தான். திடீர்னு ஊருக்குள்ளே புகுந்து ஆளுகளை சுட்டுட்டு இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போய் அவங்க வச்சுக்கிட்டு உள்ள காட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் மக்களை காப்பாற்றுறேன்னு முறையில் திருடர்களாக, தீவிரவாதிகளாக. இப்போ நம்ம மாவேஸ்ட்டுகள்னு சொல்கிறோம். எத்தனையோ இப்போ காஷ்மீர் பகுதியில் ஏகப்பட்ட அளவில் சுட்டு கொள்கிறாங்க. வட இந்தியா பகுதியில் நிறையா இந்த மாதிரி தீவிரவாதிகள் ஊருடவுள், பாகிஸ்தானுடைய அந்த எல்லையில் ஏகப்பட்ட ஊருடவுள் வருது, கொலைகள் நடக்குது, சுட்டு கொள்கிறாங்க, நிறையா நடக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கும்பலை சேர்ந்தவங்க தான் அந்த பரபாஸ். அவனுக்கு ஒரு குழு இருந்துச்சு. அதுக்கு ஆலோசகராக, அதுக்கு முக்கிய கருவியாக, மூளையாகத்தான் செயல்பட்டவன் தான் யார்? யூதாஸ் காரியோத். அவன் இயேசு சீக்கிரமாக ராஜ்யத்தை அமைச்சிருவார், மக்கள் செல்வாக்கு இயேசுவுக்கு நிறையா இருக்குது, ராஜா ராஜா ராஜான்னு மக்கள் சொல்கிறாங்க, அங்கே போனால் நாம் மந்திரி ஆகிடலாம், அவன் ராஜாவாகும்போது நம்ம மந்திரி ஆகிடலாம். பரபாசு வெட்டு குத்து சண்டையில் போகும்போது இது தீவிரவாதம், இது பிரச்சனையாக தான் இருக்குமே தவிர இதில் நம்ம ராஜ்யம் அமைக்கிறது கஷ்டம். இயேசு அகிம்சை கொள்கைக்கு போகிறாரு,
நிச்சயமாக ராஜ்யத்தை அமைச்சிருவார் என்ற அந்த கூறுகுண புத்தியில் தான் சீசனாக வந்தானே தவிர மனம் திரும்பி முறையான ஞானஸ்தானம் பெற்று சரியான ஒரு உண்மையான சீசனாக வரலை. அது இயேசுவுக்கு தெரியும். தெரிஞ்சு அவனுக்கு 3 வருஷம் பயிற்சியில் அவனை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் ஏற்றுக்கொண்டார். அன்றைய தினமே சில சீசர்கள்லாம் மறுத்தாங்க. ஐயா, இவரை சேர்க்காதீங்க, இவர் ரொம்ப கிரிமினல் மைண்ட் உள்ளவன், இவன் கொள்ளைக்காரன், கொலைக்காரன், திருடன் சொன்னாங்க. இயேசுவுக்கு அது தெரியும். உங்களுக்கு உள்ள பார்வை எப்படியோ அதே பார்வை தான் அவனையும் பார்க்குறேன்னு சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டதாக வரலாறுல இருக்குது. பைபிளில் இல்லை, வரலாறுல இருக்குது. அப்படியாக இயேசு தெரிந்து கொண்டார். மொத்தம் இயேசுவுக்கு 82 சீசர்கள் இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் என்று இவரே செலக்ட் பண்ணி தெரிந்து கொண்டதில் தான் 12 பேர். அதில் ஒருத்தன் தான் இவன். லூக்கா 9 அதிகாரத்தில் 12 இருக்கு இல்லையா? லூக்கா 10 அதிகாரத்தில் வேறு 70 பேரை நியமிச்சார்னு போட்டிருக்கு. அதை 70, 12, 82. அந்த 82ல் 12 தெரிந்து கொண்டு லூக்கா 6 அதிகாரம் 13 இருக்கு. அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார்ன்னு இருக்கு. அப்போஸ்தலர் என்றால் அதனுடைய அர்த்தம் அனுப்பப்படுகிறவர்கள்னு அர்த்தம். யாரால? இயேசுவால் அனுப்பப்படுகிறவர்கள். அதாவது இன்னும் சொல்லப்போனால், விளக்கமாக சொல்லப்போனால், போஸ்ட்மேன், தபால்காரர் என்று சொல்லலாம். ஒரு தபால்காரர் ஒரு எஜமான் ஒரு காரியம் கொடுத்து விட்டா அவன் பிரித்து பார்க்கக்கூடாது, திருத்தல் பண்ணக்கூடாது. அதை அப்படியே கொண்டு போய் உரியவர்கிட்ட சேர்ப்பது தான் தபால்காரருடைய வேலை. அஞ்சல் பழைய ஏற்பாட்டில் அஞ்சல்காரர் ஆள்னு போட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் அஞ்சல் அமைப்பு நம்ம இந்தியாவில், உலக நாடுகளில் அந்த அஞ்சல் அமைப்பு வந்தது. அப்போஸ்தலர்னா அனுப்பப்படுகிறவர்கள் தான். அவன் சுயமாக சொல்லக்கூடாது, எதையும் திருத்தல் பண்ணக்கூடாது, கூட்டி குறைச்சி பேசக்கூடாது. இவர் என்ன சொல்லி அனுப்புகிறாரோ அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் அப்போஸ்தலர்கள், அதாவது அனுப்பப்படுகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவும் ஒரு அப்போஸ்தலர் தான். எபிரேயர் 3 அதிகாரம் 1 இருக்கு. எப்படி அவர் அப்போஸ்தலர் ஆனார்னா, தேவனாலே அவர் அனுப்பப்பட்டவர். அதனால தான் அவர் சுயமாக நான் பேசலேன்னு சொன்னார். யோவான் 12 அதிகாரத்தில் 49-50 போட்டிருக்கு. நான் சுயமாய் பேசாமல், நான் பேச வேண்டியது என்னதென்றும் நான் சொல்ல வேண்டியது என்னதென்றும் உபதேசத்தை என் பிதா எனக்கு சொல்லும்படி அவர் கட்டளையிட்டார். அதனால் என்னை அனுப்பினார், நான் வந்திருக்கேன். அதனால் அவர் முதல் அப்போஸ்தலர், தேவனாலே அனுப்பப்பட்டதுனாலே முதல் அப்போஸ்தலர். இயேசு கிறிஸ்து 12 தெரிந்து கொண்டு உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கு நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பினது அப்போஸ்தலர்கள் பன்மையில் வருது. அனுப்பினவர் இயேசு, இயேசுவை அனுப்பினவர் தேவன். இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். அப்போஸ்தல ஊழியமெல்லாம் முடிஞ்சு போச்சு, அது அந்த காலத்தோட 1ஆம் நூற்றாண்டிலே முடிஞ்சிருச்சின்னு சொல்லி சில தற்கூறிகள் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு ஒரு அப்போஸ்தலர்னு சொல்லும்போது அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார் சொல்லி எபிரேயர் 13:8 ஏன் சொல்கிற? வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழியாதுன்னு மத்தேயு 24:35 ஏன் சொன்னார்? மரித்தேன், இதோ சதாகாலங்கள் நான் உயிரோடையே இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 ஏன் சொன்னார்? ஆகவே அவர் என்றென்றும் இயேசு இருப்பதினாலே உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி மத்தேயு 28:20 சொன்னதுனாலே, அவர் ஒரு அப்போஸ்தலராக இருப்பதினாலே, அப்போஸ்தல உபதேசத்தை சபை தொடக்கப்பட்டதுனால, அப்போஸ்தலர் 2:42 அந்த உபதேசமும் அந்த சபையும் அந்த ஒரு காரியமும் இன்ன வரைக்கும் இருக்குது. அது யாரும் அழிக்க முடியாது. அதை இன்றைய சபைகள் கடைபிடித்தா, சொல்ல ஆரம்பித்தா, அதோடு சேர்ந்து பயணித்தா, கூட்டாமல் குறைக்காமல் அதை உள்ளதையே அப்படியே ஃபாலோ பண்ணால், 1ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் எழுப்புதல் வந்த மாதிரி நிச்சயமாக என்றைக்கோ எழுப்புதல் வந்திருக்கும். அந்த எழுப்புதல் ஏன் வரலன்னா, அவன் பிரிஞ்சுக்கிட்டான்.
அவன் ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்திட்டான், அவன் ஒரு சபையை ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு ஒரு தலைவர் ஆகிட்டான், அவனுக்கு ஒரு கமிட்டி, அவனுக்கு ஒரு பாரம்பரியம், அவனுக்கு ஒரு கற்பனை, அவனுக்கு ஒரு கருமாதி, இப்படித்தானே நாசமாக போகுது. அன்னைக்கே இயேசு சத்தம் போட்டார், மனசுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்தார்கள் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொன்னான்னு ஏசாயா 29 அதிகாரத்தை சுட்டி காட்டி மத்திய 15 அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் சொன்னார். உதடுகளால் தான் என்னை கனம் பண்ணுறீங்க, உங்கள் இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்குன்னு சொன்னார். அதில் 6ஆம் வசனத்தில் மனசுடைய கற்பனைகளை உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை நீங்கள் அவமாக்குறீங்கன்னு சொல்கிறாரு. அதில் 9ஆம் வசனத்தில் மனசுடைய கற்பனையை தான் நீங்கள் உபதேசமாக போதிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னார். அன்னைக்கே சொன்னார். இன்றைக்கி அதே தானே நடக்குது. ஆகவே அனுப்பப்பட்டவன் அவன் வேலையை செய்யாமல் குறுகுண புத்தியில் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு பண ஆசையினாலே இவன் சோரம் போயிட்டான். தேவ ஊழியர்கள், உண்மையான ஊழியர்கள் அழைக்கப்பட்டவங்க அப்படி போகவே மாட்டாங்க. ஏன் அந்த 12 பேரில் இவனை மட்டும் ஏன் அவன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, இவன் புத்தி, இவன் பலகீனத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாஸ் ஆயிடுச்சு. அதுபோல் இன்றைய உலக ஊழியர்கள் பலவீனங்களை சாத்தான் அறிவான், சாத்தானுக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்த்தேன், பிசாசி சொல்லிச்சான் நேரடியாக ஒரு ஊழியக்காரனுக்கு 35 கோடி தர்றேன். இன்னைக்கு பார்த்தேன் 35 கோடி தர்றேன், என் சொல்கிறபடி கேளு. உடனே அவர் சொன்னாராம், போசாத்தானே அப்படி சொன்னார். அப்புறம் நிஜமாவே டெல்லியிலிருந்து ஒரு ஃபோன் வந்துச்சான், 35 கோடி உங்களுக்கு வந்திருக்கு வெளிநாட்டிலேருந்து, நீங்கள் 20% கமிஷன் எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் அப்படியே கொடுத்துட்றேன், நாங்கள் அப்படியே உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பி விட்றேன். உடனே இவர் நினச்சாராம், சாத்தான் சொன்னதும் 35 கோடி, இவங்க சொல்கிறதும் 35 கோடி, பிசாசுடைய காரியம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நல்லா சொல்லுவார் வேணாம்னு. காசுக்காக எதையும் செய்யக்கூடிய ஆளுங்க தானே இன்றைக்கி. அவன் சொல்கிறது பொய் சொல்கிறான். 35 கோடி என்ன, ஒரு 1 கோடி கொடுக்க சொல்லுங்கள், எங்கே வேணாலும் கும்பிடுறேன்னு சொல்லிடுவான். அப்பால போ சாத்தானேன்னு இயேசு மாதிரி சொல்ல முடியுமா? பவுல் மாதிரி எல்லாத்தையும் வெறுத்துட்டு வர முடியுமா? அப்போ சொல்ல மாதிரி தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துகிட்டு வர முடியுமா? இன்றைக்கி உள்ள ஊழியர்களை சொல்லுங்கள். அப்போ ஏன் கார் கேட்குற, ஏன் ஏசு கேட்குற, ஏன் கோடிக்கணக்கில் பணம் வரணும்னு ஏன் நினைக்கிற? கோட்டு டையி அவன் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அப்படி வெறுக்கிற மூஞ்சி மாதிரியா இருக்குது. மதுரைக்காரன் தான், பேர் சொல்ல விரும்பலை நான். புரிஞ்சுக்குங்க. இல்லை அவனுக்கு இது சேதி போனால் அவன் இருதயத்தில் குத்தட்டும். காசுக்கு மயங்காதவன் எவன் இருக்கான்? அதனால் இப்போ பேசுகிற நான் கூட பணக்காரனாக நான் நினைக்கக்கூடாது, அப்படி ஆசைப்படக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அதானே, நான் மட்டும் என்ன விதி விலக்கா? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவன் கண்ணியிலையும் மனுஷரை கேட்டு அமிழிலும் மதிகேடும் பலவிதமான இச்சைகளே விழுகிறார்கள் இங்கே போட்டிருக்கு. நீயோ தேவனுடைய மனுஷனே 12 இவைகளெல்லாம் விட்டோடி நீதியும் தெய்வ பக்தியும் அடையும்படி நாடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். இன்றைக்கி ஊழியர்கள் ஆரம்ப பிரதிஷ்டையில் கரெக்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவன் கரெக்டாக தான் இருப்பான். கொஞ்சம் வழி விலகி கீழே விழுந்தாலும் அவன் எந்திரிச்சிடுவான், தூசி தட்டி எந்திரிச்சிடுவான். உண்மையை சொல்கிறேன். ஆரம்பம் சரியில்லாட்டினா பணத்துக்காக, வசதிக்காக, செல்வத்துக்காக, ஒரு சொத்தை பாதுகாத்து கொள்ள, இப்போ சில ஆளுங்க ரொம்ப பணம் வந்துச்சுன்னா அரசியல்வாதியாக மாறி ஒரு கட்சியை தொடங்கிடுறாங்க, ஏன்னா பணத்தை பாதுகாக்கிறதுக்கு. அந்த மாதிரி சிலர் ஊழியத்துக்கு வர்றாங்கன்னா அப்பா சொத்தை ஆட்டையை போட பாதுகாக்க, பூர்வீக கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது அதை பாதுகாக்கிறதுக்கு நான் பாஸ்டர் ரெவரண்டுன்னு சொல்லிட்டா பயப்படுவான். மற்றபடி அரசியல்வாதியை விட மோசமாகலாம் இருக்கான். லஞ்சம் ஊழல் யாருக்கிட்ட இல்லை,
அன்றைக்கு உள்ள ஆதி அப்போஸ்தலர் யூனிவர்சிட்டி நடத்துனாங்களா, காலேஜ் நடத்துனாங்களா, ஆஸ்பத்திரி நடத்திக்கிட்டு இருந்தாங்களா? யார் நடத்துகிறாங்க? நடத்துகிறவங்களே நான் குற்றம் சொல்லலை, அது சமூக சேவை நல்லது தான். ஊழியக்காரனுக்கு உபதேசம் பண்ணுறவனுக்கு அது அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், அதாவது ஊழியத்தில் சொல்கிறார், மத்திய 16:24 ஏசு சொல்கிறாரு, அவன் தன்னைத்தானே வெறுக்கணும், தன் சிலுவை எடுக்கணும், என்னை அனுதினமும் பின்பற்றணும்னு சொல்கிறார். அதிலே 26 மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அந்த ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு கரெக்டாக சொன்னாரே. அதுதான் ஊழியம், அதுதான் உபதேசம். அதை பின்பற்றக்கூடிய தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், உண்மையான ஒரிஜினல் உள்ளவங்க அதுதான். இயேசுவால் செலக்ட் பண்ணப்பட்டவனே ஒருத்தன் பிசாசியா போயிட்டானே. அப்போ இன்னைக்கு எத்தனை பிசாசி இருக்க மாட்டாங்க? 11 பேரில் 12 பேரில் ஒருத்தன் பிசாசி ஆன மாதிரி இன்னைக்கு எடுத்துக்கிட்டா 12 பேரில் எடுத்துக்கிட்டா ஒருத்தன் தான் தப்பி தவறி இருப்பானே தவிர 11 பேர் பிசாசியாக தான் இருப்பான். இன்னைக்கு உள்ள கணக்கு அப்படியே தலைகளாக மாற்றிட்டான். 100ல் 90% பிசாசின் பிள்ளை ஊழியர்கள் தான் இருக்காங்க. 10% தசம் பார்க்கும் மாதிரி அங்கே 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 மின்னாமூச்சி மாதிரி மின்னிக்கிட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்காங்க, அறுதலாக இருக்காங்க. ஆகவே இயேசுவினுடைய ஊழியத்தில் 3 வருஷம் பயிற்சியில் ஒருத்தன் கெட்டு போனான், பண ஆசையில் போயிட்டான். அவனுடைய கெதி ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அவன் மனச்சாட்சியில் பாருங்கள், அவன் நல்ல மனச்சாட்சி உள்ளவன் தான். திருடனாக இருந்தாலும் ரொம்ப மோசமாக கிடையாது. ஓரளவில் மனச்சாட்சி உள்ளவன், கொஞ்சம் அந்த உபதேசத்தில் நல்லா வந்தவன். இயேசுவை பற்றி யாருன்னு தெரியும். இயேசு சரியில்லாட்டினா அவருக்கு இதான் வேணும்னு சொல்லி போயிருப்பான். அவர் செஞ்ச அட்டூழியத்துக்கு அநியாயத்துக்கு இதுதான் வேணும். ஒரு பாவமும் இல்லாத பரிசுத்தராக இயேசு இருப்பது அவனுக்கு அறிஞ்சதுனால அவன் ஒரு கிரிமினல் மைண்ட் உள்ளவன், திருடன். 3 வருஷம் எல்லாத்தையும் செக் பண்ணியிருப்பான், இரவும் பகலும் செக் பண்ணியிருப்பான். அதனால் இயேசுவை யாருன்னு தெரியும். பண ஆசையில் இயேசுவை விட அதிகமாக அந்த பண ஆசையில் அவன் மோசம் போனானே தவிர ரொம்ப கெட்டவேன்னு சொல்ல முடியாது. இயேசுவை நேசிக்கிறான், ஆனால் இயேசுவை விட பணத்தை விரும்பிட்டான். அது தப்பு தான். அப்போ அவன் இயேசு ஒரு குற்றவாளியே என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்க. 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாசு அவரை மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியிடத்தில் மூப்பரிடத்தில் திரும்ப கொண்டு வர்றான். பிரதான ஆசாரின்னா பிஷப்புன்னு அர்த்தம். இன்றைக்கி உள்ள ராங்கில் பிஷப்பு, சபை மூப்பர் எல்லாமே கொண்டு வந்து என்ன சொல்கிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால என்ன செஞ்சேன், பாவம் செய்தேன்னு சொல்கிறான். குற்றமில்லாத ரத்தம் இயேசுவின் ரத்தம். அவர் பிறப்பே பரிசுத்தம் என்று இவனுக்கு தெரியுது. வளர்ப்பு உபதேசம் 3 வருஷம் இரவும் பகலும் பார்த்தவன், குற்றமில்லாத ஒரு மனுஷன். ஐயா, இவரை காட்டி கொடுத்ததுனால நான் பாவம் செஞ்சேன், ரொம்ப மனஸ்தாபப்படுறான்னு போட்டிருக்கு. ஆகவே இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி 5ஆம் வசனத்தில் சொல்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது ஓம்பாடு, எங்களுக்கு உனக்கு பேசுகிற டீல் முடிஞ்சிருச்சு. நீ என்ன சொன்னையோ அதை நாங்கள் கொடுத்தோம், டீல் பேசி முடிச்சிட்டோம். உன் காரியத்தை நீ முடிச்சுட்டு எங்கள் விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். திரும்ப எங்ககிட்ட கொடுத்து அவரை மீட்டு கொண்டு போக முடிகிற காரியமா, நடக்கிற விஷயமா அது? போயா உன் விஷயம் பார்க்க. வேதவார பரிசீலனை பழைய ஏற்பாட்டுக்காரங்க. பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு மனச்சாட்சி இருக்காது, நல்ல எண்ணம் இருக்காது. பொய் சொல்லுவான், திருடுவான், பொய் சாட்சிகளை செட்டப் பண்ணுவான். பழைய ஏற்பாட்டு மக்களுடைய குணங்கள் அது பாருங்கள். பிரதான ஆசாரி பிஷப்பே அப்படி இருந்தாலும் எப்போ என்னத்தை யாரை போய் சொல்ல. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த விஷயத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அதனால் அவன் என்ன செஞ்சிட்டான்னா அந்த பணத்தை எரிஞ்சிட்டான். எரிஞ்சு நான்கு கொண்டு செத்தான்னு சொல்லி 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 18 அவன் குடலெல்லாம் சரிஞ்சு போச்சு, தலைகீழ விழுந்தான்னு அங்கே
லூக்கா அதை எழுதுனான். அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதுனது லூக்கா அதை எழுதுனான். தலைகீழ விழுந்தான், வகிரெல்லாம் கூட வெடித்து வகிரெல்லாம் இதாகிடுச்சு. செங்குத்து பாறைகளை விழுந்துருப்பான் போல் இருக்கு. கொஞ்சம் ஆள் கொஞ்சம் தோந்தி கிந்தி கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருவேன். கொஞ்சம் அந்த வெயிட் தாங்காமல் விழுந்து இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த அவன் காசை கூட நல்லதுக்கு பயன்படலை. குயவனுடைய மக்கள் குயவனுடைய இடத்த வாங்கினாங்க. புறஜாதிகளுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அன்னைக்கே 2 சுடுகாடாக மாறிடுச்சு. யூதர்களுக்கு தனி, புறஜாதி மக்களுக்கு தனி. இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே 2 சுடுகாடு இருக்குது. அந்த ஜாதிக்கு ஒரு சுடுகாடு, இந்த ஜாதிக்கு ஒரு சுடுகாடு. அந்த போனால் எங்கள் தெருவுக்கு வரக்கூடாது, இந்த இது எங்கள் இதுக்கு வரக்கூடாதுன்னு இவன் சொல்கிறான். ஐயா, நீ யாருக்கிட்ட போய் என்னத்தை சொல்ல? அப்போ இவன் யூதன் தானே, இவன் கிறிஸ்தவன் இல்லையே, இவன் யூத கலாச்சாரம் உள்ளவன் தானே. அதுக்கு தானே பழைய ஏற்பாட்டை தூக்கி பிடிக்கிறான், அதையே தானே பேசுகிறான். தாவீதை போல நடனம் ஆடுவேன்னா நாளைக்கு தாவீதை போல இன்னொருத்தன் மனைவி ஆட்டையை போடுவான்ல, அவன் புருஷனை கொலை செய்வான்ல. தாவீது போலன்னா தாவீது மாதிரி எல்லாத்தையும் செய்வான். இரு பறிவோடு நான் வெறுங்கையோடு போனேன், இரு பறிவோடு வந்தான்னா அதே மாதிரி செய்வான்ல. ஏன்னா அவன் தூக்கி பிடிக்கிறது பழைய ஏற்பாடு. அவன் ஊழியம் லேவி ஊழியம்னு சொல்கிறான். லேவி ஊழியம் உள்ளவன் கிறிஸ்தவனா? கிறிஸ்தவ ஊழியக்காரனாவே. இந்த உபதேச வேற்றுமை அவனுக்கு புரியாதனால, ரெண்டையும் குழப்புறதுனால, எதை செஞ்சாலும் பரவாயில்லன்னு அவன் போகிறதுனால, இன்றைக்குள்ள போதங்களை புரியாதனால, அவனுக்கு புத்தி சொல்லாதனால, எவனும் கண்டிக்காதனால, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியாதனால கிறிஸ்துவம் இன்னைக்கு பாதாளம் நோக்கி அழிவின் பாதையில் போய்கிட்டு இருக்கு. போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து சொல்கிறதுக்கு நாதி இல்லை. ஒரு பிள்ளைக்கு ஒரு மீனை கொடுக்கும்போது பெற்றோர்கள் அந்த முள்ளை அகற்றி அந்த கறியை மட்டும் எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அப்படியே தின்னுடான்னு சொல்ல முடியாது. இயேசு அப்பத்தையும் கொடுத்தாரு, மீனையும் கொடுத்தாரு. மீன் பழைய ஏற்பாடு, அப்பம் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படியே சாப்பிடலாம், அதை கழிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அப்பத்தில் ஏதாவது கழிக்கிறது இருக்கா? ஆனால் மீனில் கழிக்கிறது உண்டு. பழைய ஏற்பாட்டில் மீனை கொடுத்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சீனா மலையில் மோசையின் மூலமாக. அதில் உள்ள கறியை எடுத்துக்க, முள்ளை விட்டுரு, குடலை விட்டுரு, மண்டையை விட்டுரு, செதிலை விட்டுரு, அதையும் சேர்த்து திங்கிறேன்னா அது என்னடா அர்த்தம்? நீ மனுஷனா? நானே வானத்திலிருந்து இறங்கினேன் அப்பமுண்டு யோவான் 6:48 சொன்னார் தவிர நான் தான் மீனுன்னு என்னைக்காவது சொன்னாரா? சொல்லலை. நான் தான் அப்பம் சொன்னார். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொன்னார். ஆகவே புதிய ஏற்பாடு அப்பத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது, பழைய ஏற்பாடு மீனுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அந்த மீனில் எல்லாத்தையும் எடுத்துக்கிற முடியாது. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக என்னாதுங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்கா தோன்றுகின்ற முள், குடல், செதில், மண்டை, பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கன்னு இருக்கு. அதுதான் 1 Thessalonians 5 அதிகாரத்தில் 21, 22 பவுல் சொன்னது அந்த அர்த்தம் தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, எல்லாத்தையும் மொத்தமாக நினைக்கக்கூடாது. இந்த வேற்றுமை இல்லாதனால பழைய ஏற்பாட்டுக்காரன் முழுவதும் பிராடு நாயாக தான் இருக்கான், முழுவதும் கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றக்கூடியவனாக தான் இருக்கான். இயேசு ஊழியத்தில் அவங்க செஞ்ச அட்டூழியம் அநியாயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவங்கள போய் தூக்கி பிடிக்கிறான்னா இன்றைக்குள்ள முட்டா பையனுக்கு என்ன அறிவு இருக்குது? ஆகவே காணிக்கப்பட்டியில் கூட அந்த காசு போடக்கூடாது, தீட்டு அப்படின்னு சொல்லி எரிஞ்சிட்டாங்க. இந்த 4 வரைக்கும் அது இரத்த நிலம் எனப்படும் சொல்லி அதில் 8ஆம் வசனத்தில் இது வரைக்கும் அது இரத்த நிலமாக தான் இருக்குது, எவனும் அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என கற்பித்தபடி குயவனுடைய நிலத்துக்காக அதை கொண்டேன்னு சொல்லி அதில் எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்ததுன்னு இருக்கு. எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் 1-3 வரை அந்த வசனங்கள் இருக்கிறது. அதிகமாக படிக்க விளக்கம் கொடுக்க நேரம் பத்தாது. 1 இயேசு 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 1 இ
இங்கே என்ன செஞ்சார்னா, தேசாதிபதிக்கு முன்பாக கொண்டு போகப்படுறாரு. யூதாசு காரியம் முடிஞ்சு போச்சு. தேசாதிபதிக்கிட்ட, அதாவது ஜனாதிபதின்னு அர்த்தம், தேசாதிபதி அல்லது கவர்னர்னு சொல்லலாம். அங்கே பிளாத்து இருந்தான், பொந்து பிளாத்துன்னு இருந்தான் ஒருத்தன் தேசாதிபதி. அங்கே இயேசு கொண்டு போகப்படுறாரு. விசாரணை நடக்குது. நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்குறான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடி தான் அப்படின்னு சொல்கிறாரு. 11ஆம் வசனத்தில், பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் போது அவர் மறுத்தரை ஒன்றும் சொல்லலை. ஏன்னா சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதான் சத்தம் விடாதுக்கிற ஆட்டை போல வாயை திறவாது இருந்தார்னு சொல்லி ஏசாயா 53:7 உள்ள அந்த தீர்க்க தரிசனத்தை அடிப்படையில் அவர் பேசாமல் இருந்தார். அவங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பேசாமல் இருக்கிறாங்க. ரெண்டாவது, பரபாசை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்பொழுது 16ஆம் வசனத்திலே காவல் செய்யப்பட்ட ஆள்களில் ஒருத்தன் பரபாசு எனப்பட்ட பேர் போன ஒருத்தன் திருடன். அந்த பஸ்கா பண்டிகை நாளில் ஒருவனை விடுதலை பண்ணுவது வழக்கமாக இருந்தது யூதர்களுக்குள்ளே. இப்போ அண்ணா பிறந்த நாளில் விடுதலை பண்ணுறாங்க அரசாங்கம். 10 வருஷம் முடிஞ்சிட்டா உடனே அவங்களுக்கு விடுதலை பண்ணுறதுக்கு ஒரு பரிந்துரை இருக்குது. அந்த மாதிரி யூதர்களில் அந்த பஸ்கா பண்டிகை வரும்போது எப்பேற்பட்ட குலகாரனாக இருந்தாலும் குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவனை விடுதலை பண்ணுவது வழக்கம். அந்த அடிப்படையில் ஒரு ஐடியா பண்ணுறான் தேசாதிபதி, அதாவது பரபாசு. இப்போ பரபாசு கைது செய்யப்பட்டிருக்கான். அவனோட சேர்ந்த 2 பேர், மொத்தம் 3 பேர் கோஷ்டியாக பிடிச்சிட்டாங்க. அதில் பரபாசு தலைவன். அவன் தான் கொள்ளக்காரன், தலைவன். அவனை நிறுத்துவோம், இயேசுவையும் நிறுத்துவோம். 2 பேரையும் நிறுத்தினா கண்டிப்பாக இயேசு விடுதலை ஆகட்டும்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவில் பரபாசோட இயேசுவை ஒப்பிட முடியாது. அவன் கொள்ளக்காரன், நான் தேச துரோகி. இவர் அப்படி இல்லை, மத அடிப்படையில் இவர் குற்றவாளியாக ஆக்கப்பட்டிருக்கார். கண்டிப்பாக இவருக்கு ஒரு சான்ஸு கொடுப்போம்னு சொல்லி அவன் நல்ல மனசில் தான் நினைக்கிறான். அவன் மனைவி கூட சொல்லிச்சு, இந்த நீதிமான ஒன்றும் செய்யாத, இந்த ராத்திரியில் அவர் வெகுபாடுபட்டேன், அவரை ஒன்றும் செய்யாதேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிவிடுது. இவருக்கும் தெரியுது, விசாரணையிலிருந்து தெரிஞ்சிடும்ல, இவருக்கும் தெரியுது. ஆகவே 2 பேரில் யாரை விடுதலை பண்ணணும்? 18 அவர்கள் கூடி இருக்கையிலே அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்குறான். கண்டிப்பாக இயேசுவை விடுதலை பண்ணுங்கன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. இல்லை ஒரு அளவுலையாவது மனசாட்சி இல்லாதனா இருப்பான். பரபாசு ஊரறிஞ்ச விஷயம், கொள்ளக்காரன், ரொம்ப பயங்கரமான தீவிரவாதி. அந்த அடிப்படையில் ஜனங்கிட்ட கேட்குறான். அவன் நியாயஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கையிலே 19ஆம் வசனத்திலே அவனுடைய மனைவி ஆள் அனுப்புது, இந்த நீதிமான ஒன்றும் செய்யாத, சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன். 20ஆம் வசனத்திலே பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை என்ன செஞ்சாங்க? ஏவி விட்டாங்கன்னா வரலாறில் பணம் கொடுத்தாங்கன்னு இருக்கு. இப்போ ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுத்தா கழுதையாக இருந்தாலும் ஓட்டு போடுறான், பணம் வருதில்ல. ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு, ஒரு வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது அவ்வளோ ரூபா. அவன் லஞ்சம் கொடுத்துட்டு 5 வருஷம் அவன் என்ன அளவில் ஆட்டையை போடணுமோ அவன் போட்டுடுறான். அதை குறித்து இவன் நாளைக்கு அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த பென்ஷன் போயில்ல, எவ்வளவு சேதம், எவ்வளவு உயிர்கள் போயிருக்கு, எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ வேதனை, எத்தனை பட்டினி, இது வரைக்கும் வராத அளவில் இது வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க புயல். நான் போன தடவை ஒரு விஷயம் அரசாங்கம் சொன்னதாக, விஞ்ஞானிகள் சொன்னதாக சொன்னேன். என்ன சொன்னேன்னா,
இனிமேல் வர்ற புயல்கள் முழுவதும் இது வரைக்கும் இல்லாத அளவில் பெருசாக தான் வரும், தாக்கமாக தான் வரும், கொடூரமாக தான் வரும், மோசமாக தான் வரும். இது வரைக்கும் இல்லாத அளவில் இனிமேல் மோசமாக தான் வரும்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொன்னதாக நான் போன தடவை சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி மக்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி விஞ்ஞானிகள் இது வரைக்கும் 30 வருஷத்தில் இது மாதிரி வந்ததே இல்லை, இவ்வளோ புயல், இவ்வளோ தண்ணி, இவ்வளோ இது வந்ததே இல்லை. ஆகவே ஒரு சாதாரண ஒரு விஞ்ஞானிகள் இதை கரெக்டாக ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க. இயேசுவும் அதை சொன்னார். நீங்கள் செவ்வானை விடும்போது மழை வரும்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி நடக்கும். நீங்கள் புயல் வரும்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி நடக்கும். மாயக்காரனே, காலத்தை நிதானிக்க உங்களால் முடியுமே, இந்த காலத்தை ஏன்டா நிதானிக்காமல் இருக்கீங்கன்னு அன்னைக்கே சொன்னார். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சாதாரண ஒரு மனித பிறவிகள், ஒரு விஞ்ஞானிகளே காலத்தை கணிச்சு கரெக்டாக சொன்னாங்க. சொன்னது நடக்குதுன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவராகிய இயேசு, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒளிந்து போகாதுன்னு சொன்னதை எப்படி நடக்காமல் போகும்? மக்களே எண்ணி பாருங்க. ஒரு சாதாரண விஞ்ஞானி சொல்கிறது நடக்குது. நான் தீர்க்கதரிசி நான் சொன்னது நிறைவேறிச்சுன்னு அவன் சொல்கிறான். இன்னைக்குள்ள ஊழியக்காரன் மாதிரி ட்ரம் வந்துட்டார் நாங்கள் சொன்னோன்னு சென்னையில் ஒருத்தன் சொல்கிறான், இங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், நான் தான் சொன்னேன்னு. ஏன் அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் நின்னாரே, வந்துருவாருன்னு சொன்னையே, ஏன் வரல? இருக்கிறன்னு தெரியாமல் பேசாமல் போயிட்டேன். இப்போ மட்டும் நான் தான் சொன்னது நினைக்கிறேன். விஞ்ஞானிகள் சொன்னதெல்லாம் நடக்குது. அப்போ அது தீர்க்கதரிசியா? அவன் தீர்க்கதரிசியா? எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டார். நடக்கிறது நடக்கத்தான் செய்யும். இவன் சொன்னதுனால எது நடக்காது. கையை தட்டுங்க. குரலி வித்தையாடா நடக்குது. அயோக்கி நாய்க. இன்னைக்குள்ள ஊழியக்காரன் எவனையும் நம்பாதீங்க. பிரபலமான ஊழியர்கள் முழுவதும் கொலைகாரனா தான் இருக்கான். ஆர்சி கன்னிஸ்திரி கர்ப்பமாகி ஒரு குழந்தை பிறந்ததாக இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏன் கெடுத்துருப்பான் பாருங்க. ஒரு கன்னிஸ்திரி குழந்தை பெற்று இன்னைக்கு எடுத்தது. அது எப்படி அவங்க சீண்டல் இல்லாமல் இருக்கும்? எப்படி எங்க பாலியல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும்? ஏறக்குறைய 700க்கு மேலே சின்ன குழந்தைகளே பாலியல் பண்ணதாக இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. 700க்கு மேலே சிறுவர்களை, சின்ன பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளை பாலியல் பண்ணியிருக்காங்களாம். இப்போ ஒரு 3 வருஷம் ஆய்வில் கணக்கில் வட இந்தியா பகுதியில் அப்படி கணக்கு எடுத்திருக்காங்க. இன்றைக்கி பேப்பரில் தினத்தந்தியில் பார்த்தேன். எப்படி இந்த நாடு போய்கிட்டு இருக்கு? கிறிஸ்தவங்களுக்குள்ளே இப்படி இருந்தால் யாரை போய் என்ன சொல்ல? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், யாரையுமே தலைவர் ஆக்காதீங்க, எவனுக்கு ரசிகர் ஆகாதீங்க, எவன் பின்னாடியும் கொடி பிடிச்சி போகாதீங்க. அது மகா பெரிய குற்றம். அவனை வளர்த்து விடுறதே உங்கள் கைத்தட்டல், உங்களுடைய உற்சாகம்தான். அவனை மதிங்க. அதுக்காக எதிரியாக நம்ம யாரையும் நினைக்கல. உபதேச காரியங்களில் சரியில்லாத சூழ்நிலையில் தான் சொல்கிறேன். அவன் மூஞ்சி முகரையும் பாரு, அவன் ட்ரெஸ்ஸு, அவன் மொட்டையும், அவன் குறுந்தாடியும், அவன் ஆளு முகரை மூஞ்சியை பாரு. இவனா தன்னைத்தானே வெறுத்தவன், இவனா அப்போஸ்தல ஊழியக்காரன், இவன் தான் உபதேசத்தை எவனும் சொல்கிறதே இல்லையே. 2 பாட்டு பாடி குத்து நடனம் ஆடிட்டா அவன் பெரிய பாஸ்டர்னு சொல்கிறான். தயவு செய்து மக்களை தான் குறை சொல்ல முடியும். மக்களே, இயேசுவை பார், ஆதி அப்போஸ்தலர்களை பார், தியாகங்களை பார், அன்னைக்குள்ள ஊழியங்களை பார், அன்னைக்குள்ள காரியங்களை பார். ஆகவே இன்னைக்குள்ள பிரதான ஆசாரிய மூப்பர்கள் முழுவதும் பழைய ஏற்பாட்டுக்காரன். வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறவனுக்கு என்னடா சொல்லி புரிஞ்சிக்கிற முடியும்? ஆகவே பரபாசை தான் விடுதலை பண்ணணும்னு சொல்கிறான். பிலாத்துக்கே ரொம்ப ஆச்சரியம். என்னடா இயேசுவையா பரபாசையான்னா, பரபாசு தான் எங்களுக்கு விடுதலை பண்ணுங்க, இயேசுவை கொலை செய்யுங்க, ஒப்பு கொடுங்கன்னா எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான செய்தி இது பிலாத்துக்கு. என்ன இப்படி காசை கொடுத்து, என்ன காசு? காணிக்க காசு.
காணிக்க காசை கொடுத்து ஜனங்கள்கிட்ட ஏவி விட்டு அவன் சும்மாவா அப்போ சொல்ல முடியும்? காசை கொடுத்தா தான் எதையும் செய்வானே. காசை கொடுத்து ஏவி விட்டு இயேசுவை கொலை செய்யுங்க, பரபாசை விடுதலை. காசு பாருங்கள், பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் போகும்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையாக இருக்கு. அப்போ ஒன்றும் செய்ய முடியல. பரபாசை விட்டுவிடு கொல்லவும் இயேசுவை கொலை செய்யவும் ஏவி விட்டாங்கன்னு 20 படி. 21 தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இந்த இருவரில் எவனை உங்களுக்கு விடுதலையாக்கணும் என்று கேட்கும்போது அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியெல்லாம் கிறிஸ்தியனப்படுகிற இந்த இயேசுவை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அவனை சிலுவில் அறைய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சொன்னாங்க என்று. எங்களை ஒருத்தங்க கூட மறுத்து எல்லாரும் சொன்னாங்க. என்னப்பா இது ரொம்ப வேதனையாக இருக்கு. தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் பாருங்கள். இவனுக்கு இருக்கிற ஒரு தயவு கூட, இவனுக்கு இருக்கிற ஒரு இரக்கம் கூட சொந்த இனம் யூதர்களுக்கு இல்லையே. நம்ம யூதன் தானே, நம்ம பிறப்பு தானே, ஏதோ அவன் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான்னா அந்த ஒரு புரிதல் ஞானம் இறக்கம் கூட இல்லையா ஐயா. பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு அந்த எண்ணம் இறக்கம்லாம் இருக்காது. எபிரேயர் 10 அதிகாரம் 26 போட்டிருக்கு, 28 போட்டிருக்கு. 28 மோசேயின் ஆகமத்தை தள்ளுறவன் இரக்கம் இல்லாமல் 2-3 வாக்கினாலே சாகுறானேன்னு இருக்கு. பழைய ஏற்பாடு சட்டம் அதுதான். இரக்கம் கிடையாது. 2-3 சாட்சி சொல்லி பொய் சாட்சி வேணா சொன்னாலும் சரி உடனே கல்லெறிஞ்சு கொள்வது தான். இரக்கம் கிடையாது. பழைய ஏற்பாடு சட்டம் இரக்கம் இல்லாது. சட்டம்னாலே இறக்கம் இருக்காது. இப்போ நீதிமன்றத்தில் ஐயா சாமின்னா விடுவானா? விட மாட்டான். சட்டத்தில் அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் ஒரு சட்டம். அங்கே இறக்கம் கிடையாது. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு பண்ணு, வெட்டுக்கு வெட்டு, குத்து குள்ளு, அடிக்கு அடி. இதுதானே இயேசு அதைத்தானே சொன்னார் மலை பிரசங்கத்தில். அது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்காத, ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கணத்தை திருப்பி காட்டு, நான் சொல்கிறேன்னு சொன்னார். அதை ஏற்றுக்கொள்கிறவன் தான் கிறிஸ்தவன், ஏற்றுக்கொள்ளாதவன் பழைய ஏற்பாட்டுக்காரன் யூதன் தான். அவனுக்கு இரக்கம் இருக்காது. ஆகவே எல்லாரும் கத்துறாங்க திருவிழா அரங்கன்னு. 24ஆம் வசனத்தில் கலகம் அதிகமாகிறதே தவிர நம்ம பிரயாசம் பிரயோஜனம் இல்லை, கடைசியில் வேறு வழி இல்லை. என்ன சொல்கிறான்? தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கழுவி இந்த நீதிமாடு ரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறான். 24 அந்த வசனம். நீதிமான்னு இவனும் சொல்கிறான், இவன் மனைவியும் சொல்கிறான். காட்டி கொடுத்த யூதாசை நான்கு கொண்டு செத்துட்டான் நீதிமான்னு சொல்லி. இப்பேற்பட்ட ஒரு புனிதரை, ஒரு மகத்துவமானவரை அநியாயமாக கையை கழுவி ஒப்பு கொடுத்துட்டான். ஒரு வேளை பதவியே போனாலும் பரவாயில்ல, நான் விடுதலை ஆகின்னு சொல்லியிருக்கலாம். அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. எனக்கு இப்போ பதவியே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவன் அந்த காரியம் இயேசுவை விடுதலை ஆக்கியிருக்கலாம். அவன் உடனே ஜனங்க என்ன சொல்கிறாங்க? இவன் ராஜான்னு சொன்னதுனால, ராஜான்னு சொல்கிற எவனும் ராயனுக்கு விரோதி. ராயன்தான் ராஜாவாக இருக்கான். ஏரோது ராஜாலாம் கப்பம் கட்டுறவன் தான், அடிமை தான். அவன்தான் பிரதானவன், பிரதம மந்திரி மாதிரி. அதனால் இவன் ராஜான்னு சொல்லும் போது ஜனங்களை ஒன்று கூட வச்சு புரட்சி செஞ்சு ரோமர்களுக்கு விரோதமாக அவன் எழும்பிடுவான். அப்படி எவன் சொன்னாலும் ராயனுக்கு விரோதின்னு சொல்லி அவங்களே சத்தம் போடுறாங்க, யூதர்களே சொல்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. நீ அப்படி செஞ்சீன்னா, விடுதலை பண்ணினா நாங்கள் மேல்முறையீடு பண்ணுவோம். இவன் பதவி ஆசைக்காக குற்றம் இல்லாதவன் தெரிஞ்சிருந்தோம், நீதிமானும் தெரிஞ்சிருந்தோம், அநியாயமாக ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. இன்னைக்குள்ள நீதிமன்றங்களில் அப்படி தான் நடக்கும். ஒரு சூட்கேஸ் போயாச்சுன்னா முடிஞ்சு, மேல்முறையீடு பண்ணால் விடுதலை. அவன் எப்பேற்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, மேல்முறையீடு பண்ண சமயம் கொடுத்துருக்காங்க. மேல்முறையீடு முழுவதும் அவன் தான் உட்காந்துருக்கான். அவன் எவ்வளோ வஞ்சிருக்கான், நீதிமன்றத்தை எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கான், ஒரு பொம்பளை எவ்வளவு அசிங்கமாக பேசியிருக்கான், வாயை திறந்து எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசியிருக்கான். நல்ல வேலை குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க.
ஆனால் தண்டனை கொடுக்குற அதிகாரம் இல்லை, மேல்முறையீடு போயிட்டான். இப்படித்தான் இன்றைக்கி குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் தான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. இது வரைக்கும் குற்றவாளின்னு சொல்கிறவன் இன்றைக்கி மந்திரியாக இருக்கான் ஒருத்தன். எப்படிடா மந்திரி ஆவேன்ட்டு கோர்ட்டு கேட்குறாங்க. நீ வந்து ஜாமீனில் தானே வந்த, கையெழுத்து தொடர்ந்து போடுறதை விட்டுட்டு நீ மந்திரின்னு சொல்கிறீங்கன்னா எப்படிறான்னு அவன் கேட்குறான், கேள்வி கேட்குறான், பதில் பேச முடியல. லட்சணத்தில் இந்த நாடு லட்சணத்தில் இப்படி இருக்குது. பைடன் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு அமெரிக்காவில். பைடன் வந்து அவர் மகனுக்கு 2 வழக்கு இருக்குது, விடுதலை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. 2 வழக்கு 2017 2018 2 வழக்கு அவர் மேலே இருக்குது பைடனுடைய மகனுக்கு. அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம இது பண்ணிட்டோம்னா அடுத்து ட்ரம்ப் வந்தால் போர் தள்ளிடுவாட்டான்னு சொல்லி உடனே நான் விடுதலை பண்ணிடுறேன்னு மகனுக்காக. தப்பு தானே, யார் செஞ்சான்னு? என் மகனுக்கு தண்டனை தான் சொல்லியிருந்தா கடைசியில் வந்து அவன் பதவி போனாலும் கூட நல்ல பேரோடு இருப்பார். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிட்டோமே. அவர் உள்ள அதிகாரத்தை மகனுக்காக. இதுதான் நாடு. அவன் ஒரு கிறிஸ்தவனால் எப்படி தொம்பு தூக்க முடியும்? அவன் கிறிஸ்தவ நாடுன்னு எப்படி சொல்ல முடியும்? ட்ரம்ப் வந்து அது தப்பு, அவர் செஞ்சது தவறு, அவர் விடுதலை பண்ணது தவறுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து எப்படி வர்ற 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதி பதவி ஏற்கிறாராம். என்ன அடுத்து என்ன நிலைமை சூழ்நிலையோ சுருக்கமாக நான் சொல்கிறேன். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கேன்னு இருக்கு. எங்கே இருக்குது? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்குது. இதில் நீதி நேர்மை நியாயத்தை பார்க்காதீங்க, முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. யோவான் 14:30 இயேசு சொல்கிறாரு, இதுவும் உலகத்தின் அதிபதி வருகிறான்னு. சாத்தானே உலக அதிபதியாக இயேசுவே சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தில் தேவனானவன் சொல்லி சாத்தானே பவுல் சொல்கிறான். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த பூமியில் சாத்தான் சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கான்னு இங்கே போட்டிருக்கு. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்காங்கன்னு சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 11-12 இருக்குது. இப்படி இத்தனையும் வச்சுக்கிட்டு இங்கே எங்கே நீதி பார்க்க முடியும், நேர்மையை பார்க்க முடியும், தர்மத்தை பார்க்க முடியும்? எப்படி ஊழலற்ற ஆட்சியை நான் கொடுப்பேன்னு எவன் சொல்ல முடியும்? நேர்மையாக நடப்பேன்னு எவன்டா சொல்ல முடியும்? அதனால தான் இயேசு சொன்னார், நான் ராஜா தான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொன்னார். 1000 ஆண்டு அரசாட்சின்னு 2ஆம் வருகைக்கு பிறகு இந்த பூமியில் நடக்க போவதில்ல. அன்னைக்கு நான் ராஜாவாக இருப்பேன், அன்னைக்கு நான் அரசாட்சி செய்வேன். ஏன்னா அன்னைக்கு சாத்தா இருக்க மாட்டான். அவனை கட்டி 1000 வருஷம் பாதாளத்தை தள்ளிடுவேன். இதே பூமியில் நான் ஆட்சி செய்ய போகிறேன் பாடுறான்னு சொல்கிறாரு. ஆகவே இன்றைக்குள்ள கிறிஸ்தவன் அரசியல்வாதி ஆகிறதுக்கு சொம்ப தூக்கக்கூடாது, கொடியை பிடிக்கக்கூடாது, ஒரு மன்றத்தை அமைச்சு சட்டை போட்டுக்கிட்டு நான் கட்டிக்காரன், நான் அப்படி இப்படி செய்கிறேன்னு இன்றைக்கி எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. அவன் தற்கொலை முட்டா பையன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் ஒன்றும் நீதி நேர்மை கிடைக்காது. எங்கே கிடைக்கும்? எல்லாம் வாயை திறந்தால் போய் தான். லஞ்சம் கொடுக்காம என்ன செய்ய முடியும்? நீ லஞ்சம் கொடுக்கறது நல்லதா? கிறிஸ்தவ நீதியா? எவன் கட்சியை வச்சு ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கான்? எவனை காப்பாற்றி எவன் என்ன செய்கிறான்? இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறாரு. இயேசுவி நாமத்தில் நம்ம மறைஞ்சிக்கிறணுமே தவிர, இயேசுவி நாமத்தில் தான் நமக்கு ஜெயம் இருக்கே தவிர, 1000 ஆண்டு அரசாட்சி தான் இந்த பூமியில் நமக்கு ராஜாவா இயேசு ஆட்சி செய்வார். பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆட்சி செய்வாங்க, நீதியை செய்வாங்க, தேவதூதர்களையே நியாயந்திருப்பாங்கன்னு சொல்லி ஆதி அப்போஸ்தலர்கள் அதைத்தானே எழுதியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த சம்பவங்கள் முழுவதும் அன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு எப்படி நடக்கும்? ஆகவே எவனையும் நம்பாதீங்க, யார் சொல்கிறதும் கேட்காதீங்க. இயேசு என்ன சொன்னார், அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க. இப்போ எல்லாம் சொல்கிறதுனால இப்போ நான் சொல்கிறது கேளுங்கன்னு நான் என்னையே சொல்லலை. நானும் உங்களை போல பாடு உள்ள மனுஷன்தான். இயேசு என்ன சொன்னாரோ அதை பாரு, அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க அதை பாரு. அதில் கூட்டாமல் குறைக்காமல் அதில் பயணி.
அதில் பின்னாடி நீ இப்போ நம்பு அதை நம்பி நீ பயணிச்சு வா. கண்டிப்பாக அது தவறான வழியில் உன்னை விடாது, உன்னை கைவிடவும் மாட்டார். இன்னொன்று சொல்கிறேன், இப்படிலாம் அந்தி கிறிஸ்து வந்துடுவான், 666 முத்திரை வந்துடும், நம்ம எல்லாம் அடிமையாக படுத்திடுவான், இப்படியெல்லாம் சிலர் பயமுறுத்துவாங்க. வெளிப்படுத்தல் 3:10 உள்ள வசனத்தை மறந்துடாதீங்க. உலகம் முழுவதும் வருகிற சோதனை காலம் எல்லாருக்கும் ஒரு கண்ணியை போல வரும், நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த வாக்கை நீங்கள் நம்பலையா? நானும் உன்னை காப்பேன். நீ அந்த மாதிரி யோக்கியனா உண்மையா கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு, இயேசுவின் வாக்கு உனக்கு உண்டு. பிராடு ஆளுக, மோசமான ஆளுக, கள்ளந்தான் கள்ளனோட போய் சேருவான், குற்றவாளி தான் குற்றவாளியோட போய் சேருவான், அரசியல்வாதி மாதிரி இருக்கிறவன் தான் அரசியல்வாதியோட சேருவான். தேவ பிள்ளைகள் எதுக்கு பயப்படணும்? உனக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. கவர்னர் பரத்திலிருந்து உனக்கு வந்தாலொழியோ என் மேலே ஒரு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதே தைரியம் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது. அப்போஸ்தலர்கள் அகிரப்ப ராஜா கிட்ட தைரியமாக பேசினாங்க, பெதுஸ்து என்ற ராஜா கிட்ட பேசினாங்க, ராயனுக்கு அபாயம் விடுறேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு தைரியமாக தான் அப்போஸ்தலர் ஊழியம் செஞ்சாங்க. ஏன்னா இயேசுவோட பயணித்தவங்க. அதை நீ பின்பற்றி அந்த நிருபங்களை பார்த்து உன்னைய மாற்றிக்க. ஏதோ பூவோட நாறு சேர்ந்தா நாறு மனம் பெறும், கொஞ்சமாவது உனக்கு ஒரு உணர்வு வரும்னு தான் சொல்கிறேன். ஆகவே அநியாயமாக இயேசு ஒப்பு கொடுக்கப்படுறாரு. இந்த நீதிமான நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 25 அதற்கு ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னாங்க. எங்கள் மேலும் கூட சொல்லலை, எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. எவ்வளவு மோசமான ஒரு கொஞ்சம் அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ரூபா வாங்கியிருப்பாங்க. நீதிபரன் ஒரு குற்றம் செய்யாதவரை இவ்வளவு கொடூரமாக எதிர்த்தாங்களே ஐயா அன்னைக்கு. அதான் சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த கதினா பட்டை மரத்துக்கு எந்த காரியம் வரும்? அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது, அநியாயமாக உங்கள் மேலே குற்றம் சாட்டும் போது இயேசுவை நினைங்க. இவ்விதமான விபரீதங்களை செய்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லி எபிரேயர் 12:3 இருக்குது. உங்கள் மேலே பொய்யாய் சொல்வாரெல்லாம் நீங்கள் பாக்கியவான்கள் இயேசு அன்னைக்கே சொன்னார். என் வாழ்க்கையில் எவ்வளவோ ஜெயில், எவ்வளவோ குற்றச்சாட்டுகள், நீதிமன்றங்கள், எவ்வளவோ போராட்டங்கள். நான் எத்தனை எண்ணப்பட்டாலும் என்னை விசாரிங்க, நீதிபரனாக இருக்கேன். அநேக பொய் சாட்சிகள் செட்டப் பண்ணி சொன்னாலும் விசாரணை பண்ணுங்க. எதுக்க பேசக்கூடாதா? என்கிட்ட விசாரிக்கக்கூடாதா? இன்னொருத்தன் சொல்கிறது நீ நம்பிட்டு போனீங்கன்னா பாதிக்கப்பட்ட என்கிட்ட நீ கேட்க வேணாமா? இந்த யூதாஸ் மாதிரி என் மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டா 2004. எவ்வளவு பாதிப்பு, பொய் குற்றச்சாட்டு, சிறை தண்டனை. யாராவது என்னை விசாரிச்சிங்களா? ஐயா என்ன நடந்தது, என்ன? இன்னொருத்தன் சொல்கிறது நம்புறீங்களே, ஏன் ஒரு ஊழியக்காரனை ஏன் கேட்கக்கூடாது? ஏன் அதே ஊரில் நான் இருக்க முடியுமா? ஏன் 2 பையங்க என்ன சின்ன பையங்களா? அவங்க கல்யாணம் முடித்த பிள்ளைகள்லாம் இருக்காங்க, என் கூட இருக்காங்க. நான் குற்றவாளியாக இருந்தால் என்கிட்ட இருப்பாங்களா? என் பேச்சை கேட்பாங்களா? என்னை போதகரா நினைப்பாங்களா? மூத்தவன் தசமபாகம் கொடுக்குறான், ஐசக்கு மூத்தவன் மாதம் மாதம் எனக்கு தசமபாகம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்க சொந்த அம்மா செத்தது. இதையாவது அறிவு வேணாம், உங்களுக்கு புரிய வேணாம்? அந்த நேரத்தில் நான் ரொம்ப கதறினேன், ஆண்டவரே ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லும்போது இதை யூதாசை தான் எனக்கு காட்டினார். என் மகனே, என் குடும்பத்தில் ஒருத்தன் எப்படி போனானோ அது மாதிரி உன் ஊழியத்தில் நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். யூதாஸ் போல என் மனைவி மனஸ்தாபப்பட்டாங்க. அன்னைக்கு நைட்டில் என் 2 மகன்கிட்டையும் ஃபோனில் பேசினாங்க.
அம்மா சாக போகிறேன்டா. யாரும் நம்பலை, நானும் நம்பலை. என்கிட்டையும் சொல்லி அழுதுச்சு, நான் சொன்னதெல்லாம் செஞ்சதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிங்க, ஐயோ நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சிங்கன்னு சொல்லி சாக போகிறேன். நம்பலை நான். ஏன்னா சாகாது, அவ்வளோ தைரியமான பொம்பளை, சாகாது. அன்னைக்குள்ள சூழ்நிலை, அன்னைக்கு என் குடும்பத்தை கெடுத்தவன் அங்கே இருந்திருக்கான், குடும்பத்தோட அங்கே சண்டை நடந்திருக்கு. ராத்திரி இரவு 2 மணி வரைக்கும் ஜனங்கள்லாம் பார்த்துருக்காங்க. அதனுடைய தாக்கத்தில் இங்கிட்டு புருஷங்கிட்டையும் வர முடியல, அம்மா அப்பாக்கிட்டையும் போக முடியல. ஏன்னா அவன் அங்கே தான் உட்காந்துருக்கான், அங்கேயும் போக முடியல, இங்கேயும் இவங்களும் ஏற்றுக்கல. 2ல் யூதாஸ் மாதிரி தான். யூதாஸை தான் எனக்கு காட்டினார். ஏசுக்கிட்டேயும் யூதாஸ் வர முடியல. வேதவார பரிசீலியும் ஓம்பாடு எங்களுக்கு என்னன்னு அவங்களும் கையை விட்டாங்க. நிலைமை 4 கொண்டு செத்தான். அதே தான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இயேசுவை போலவே நடந்துச்சு. நான் சாத்தூர்லேருந்து சிஎஸ்ஐலேருந்து என் ஜனங்களுக்காக நான் ஊழியத்துக்கு வர்றேன்னு வரும்போது கிருபாசனத்தில் ஒரு பாஸ்டர் ஐசக் கிறிஸ்டியான் ஐயா பேர், எனக்கு ஒரு ஆவிக்குரிய சகோதரர், இன்னும் சொல்ல போனால் ஒரு தகப்பனை போலவர். அவர் சொன்னார், உன் ஜனங்களுக்காக நீ போறிய, மோசே மாதிரி நீ ஆக போகிற. மோசே என் ஜனங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு ஜனங்களுக்காக போனான். அவனே கடைசியில் கானானுக்கு போக முடியல. ஆண்டவருக்கே டென்ஷன் ஆகிற அளவில் அவன் நடந்துக்கிட்டான். ஜனங்களால் அவன் நல்லவன் தான், ஜனங்களால் அவன் டென்ஷன் ஆகிட்டான், கடவுளுடைய கற்பனையை போட்டு உடைச்சிட்டான். அந்த மாதிரி உங்களுக்கு ஆகப்போகுது, ஜாக்கிரதை. ஆனாலும் கர்த்தர் உன்னோட இருக்கார், உன்னை பார்த்துக்குருவாருன்னு ஒரு தைரியம் சொல்லி அனுப்புனார். நினைவு இருக்கு எனக்கு. 1989 நான் சர்ச்சை விட்டு இந்த மக்களுக்காக ஊழியம் செய்ய வர்றேன் கடச்சநந்தலுக்கு. அதே மாதிரி ஏறக்குறைய என் உயிர் போகாத குறையில் அதே ஊரில் நிலைநாட்டினா. ஊரை விட்டு ஓடி மெட்ராஸுக்கெல்லாம் போய் குடிக்கிறது பார்த்தேன். இந்த சிவா பிரதருக்கு இருக்கார், அங்கே சென்னைக்கு வந்தார் கோடம்பாக்கத்தில். என் வீட்டுக்கே வந்து பாத்திரம்லாம் கழிவெல்லாம் கொடுத்தாரு கோடம்பாக்கத்தில். அப்படியே செட்டில் ஆகலான்னு தான் போனேன். ஆனால் கர்த்தரை என்னை விடலை பாருங்கள். திரும்ப கொண்டு வந்து அதே ஊரில், அது மதுரையிலேருந்து எஸ்எஸ் காலனியில் இங்கேயும் விடலை, சமையநல்லூரில் போயிருப்போம்னா அங்கேயும் விடலை, திரும்ப அங்கேயே வந்து எந்த பாதிப்பு நடந்துச்சோ அங்கேயே கொண்டு வந்து வைக்கிறாருன்னா அதுக்கு சில அடையாளம் கேட்டேன், கொடுத்தாரு, நடந்துச்சு, கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. அதே ஊரில் நிலைநிறுத்தி அதே சபையை பலப்படுத்தி அதே சபையை திரும்ப நடத்தக்கூடிய ஆத்துமாக்கள் யாரையும் நான் தேடி போகலை, அவங்களாக வர்றாங்க. இந்த வர்ற வாரம் சிவா பிரதர் பிரசங்கம் பண்ண போகிற 2வது வாரம் மூப்பரையா சாலமோனையா இருக்கார். ரொம்ப ஆச்சரியம். இதை ஏன் சொல்கிறேன்னா, பேசி புரோஜனம் இல்லை. இயேசு பேசாதிருந்தார், பேசி புரோஜனம் இல்லை. சொந்த சகோதரனே விரோதியாக இருக்கான், என் மூலமாக வந்த ஊழியர்களே விரோதமாக இருக்கான், போராமையாக இருக்கான். எப்படா அவன் ஜாவான், எப்படா அவன் ஊழியம் அழியும். மனைவி இறந்த உடனே சந்தோஷப்பட்டு பவுல் அழிஞ்சார், அந்த ஊழியம் அழிஞ்சு இப்படி சொன்னாங்க. ஐயா புறஜாதி சொல்லலை, இந்த வார்த்தை ஊழியக்காரன் சொல்கிறான். என் மூலமாக வந்த ஊழியர்கள் சொல்கிறாங்க, என்னால் பல நன்மைகளை பெற்ற ஊழியர்கள் சொல்கிறாங்க. எவ்வளோ வேதனையாக இருக்குது. வேதவாரர்கள் பரிசேயர் குக்கரிச்சாங்க, பரியாசம் பண்ணாங்க. புறஜாதிகள் இல்லை, சொந்த தெய்வத்தை யெகோவாவை ஆராதிக்கிற யூதர்கள், கற்பனையை பெற்ற 10 கற்பனை பெற்ற யூதர்கள். இதே தான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. என் பாடல்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா என்னுடைய காரியங்களில் அப்படியே அன்னைக்கு ஏதோ பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தை வச்சு எழுதினேன். என் வாழ்க்கையில் அப்போ நடக்கலை, நான் எழுதும் போது. இப்போ அப்படியே நடக்குது. நான் என்ன எழுதி பாடினானோ என் வாழ்க்கையில் அது சம்பவிச்சுக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. கல்லரால் வந்த கஷ்டம், சுய ஜனங்களால் வந்த நாசம், பட்டணங்கள் வந்த சோதனை, எல்லாம் ஒரு பாட்டாக என் கிருபை போதும்னு பாடியிருக்கேன் பவுலை வச்சு. ஆனால் இந்த பவுலுக்கு தானே எழுதுறேன்னு எனக்கு தெரியலையே. என் வாழ்க்கையில் அப்படியே நடந்துச்சு. அச்சு அடையாளங்கள். பவுலுன்னு சொன்னாலே சிறுமைப்பட்டவன், கஷ்டப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க.
ஏறக்குறைய உயிர் போகாத குறைக்கு என் வாழ்க்கையில் எல்லாம் நடந்திருக்கு. இனிமேல் என்னையா நடக்கிறது, இன்னும் என்ன ஆக போகுது, எனக்கு இனிமேல் எனக்கு தைரியம் வந்துருச்சு. கர்த்தருக்காக சத்தியத்துக்காகவே சொல்லி சாவோம். இனிமேல் என்ன ஜெயிலா கோர்ட்டா சுப்ரீம் கோர்ட்டா ஹைகோர்ட்டா எல்லாம் பார்த்தவன் தான், எல்லாம் தெரியும். இனிமேல் கர்த்தருக்காகவே வாழ்வோம். எந்த ஸ்தாபனம் வேணாம், எந்த தலைவரும் வேணாம், எந்த பாஸ்டரும் வேணாம், எந்த அவனும் நாசியில் சுவாசமுள்ள மனுஷன் எவனையும் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தான் முக்கியம். அவருக்காக என் ஜீவனை கொடுக்குறேன். என்னுடைய பிரசங்கம் முழுவதும் யூடியூப்பில் இருக்கு. கண்டிப்பாக அது ஒரு நாள் வேலை செய்யும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, கூட்டி குறைச்சி நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் உண்மையாக இருக்கேன், கரெக்டாக இருக்கேன், அவ்வளவுதான். பேச்சு கொஞ்சம் கரடு முரடாக இருந்தால் என்ன, சத்தியத்தை எடுத்துக்க, என்னை விட்டு நல்ல கருத்துக்களை எடுத்துக்க. என்னையே பார்க்குற, என்னையே பார்க்காத, தோற்றத்தின்படி எதையும் பார்க்காத, மனுஷன் முகத்தை பார்க்குறான், நீ பார்க்காத. சொல்கிற சத்தியத்தை பார், உபதேசத்தை பார், அது உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஏன் யூதர்களுக்கு ஏன் இவ்வளோ பொறாமை, வேதவார பரிசெயருக்கு ஏன் இவ்வளோ எரிச்சல் அப்படின்னா, ஒரு ரகசியம் சொல்கிறேன். இவர் லேவி வம்சத்தில் பிறக்கலை. லேவி வம்சத்தில் தான் ஊழியமே இருக்கணும். எல்லாமே லேவி வம்சத்துக்கு தான் ஆசாரியத்துவ ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு, மோசேயினுடைய சட்டம். இவர் ஒரு யூத வம்சத்தில் இருக்கார். இவர் ஒரு போதகராக வர்றாரு, தீர்க்கதரிசியாக வர்றாரு, ஆசாரியராக வர்றாரு. அது நியாயப்பிரமாணத்துக்கே முரண்பாடாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஓய்வுனால் செய்யக்கூடாதது இவர் செய்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் கடவுளுக்கே நான் குமாரேன்னு சொல்லி கடவுளுக்கு சமப்படுத்துகிறாரு. இது அவங்களால தாங்க முடியல. எப்படியாகிலும் இவரை கொல்லணும், இவர் மத துரோகி, நம்ம இன துரோகி, ஊழியத்துக்கே இப்படிப்பட்டவன் வேண்டாம். அதனால் இவருக்கு எப்படினாலும் முகாந்திரம் பார்க்கும்போது எந்த குற்றமும் காணப்படாதனாலே பொய் சாட்சிகளை செட்டப் பண்ணுறாங்க. எப்படியாகிலும் இவரை கொன்று தீர்த்துட்டா முடிஞ்சிரும்லான்னு சொல்லி இவர் புதிய சத்தியத்தை சொல்கிறாரு, புதிய ஊழியம் தொடங்குறாரு, புது உடன்படிக்கை செய்ய வர்றாருன்னு எவனுக்கும் தெரியலையே. இன்னைக்கும் தெரியலையே ஐயா, இன்னைக்கும் தெரியல. முக்கால்வாசிக்கு தெரியல, காவாசி ஓரளவில் புரிஞ்சிருக்காங்க. முக்கால்வாசி தெரியாமல் தானே இருக்கான். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும், பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் இன்ன வரைக்கும் வித்தியாசம் தெரியாமல் தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆகவே மூன்றாவது பாயிண்ட்டு, சிலுவை பாடுகளை நம்ம பார்க்க போகிறோம். சிலுவை பாடுகளில் ஒப்பு கொடுக்கப்படுறாரு. 26ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ, அந்த அர்த்தம் என்னன்னா, இப்பேற்பட்டவரை வாயினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி என்ன செஞ்சான், ஒப்பு கொடுத்தான். சரித்திரத்தில் யூதாஸ் காரிய கவர்னர் பிலாத்து தற்கொலை பண்ணிட்டான்னு இருக்குது சரித்திரத்தில், பைபிளில் இல்லது. சரித்திரத்தில் அவன் இப்படிப்பட்டவரை நான் இப்படி செஞ்சுட்டேனேன்னு சொல்லி யூதாஸ் செத்த மாதிரி அவனும் நாண்டு கொண்டு செத்துட்டான்னு ஒரு குறிப்பு இருக்குது. அந்த அளவில் மனச்சாட்சிக்கு விரோதமாக தீர்ப்பு செஞ்சான். அதனால தான் சில ஆளுங்க தூக்கு தண்டனை கொடுக்கும்போது பேனாவை உடைச்சிருவாங்க. தண்டனை கொடுக்கும்போது பேனாவை அந்த இதை முகனையை உடைச்சி அப்படியே குத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு அவன் நல்லவனோ கெட்டவனோ தெரியாது. சட்டம் இருக்குது, சாட்சிகள் இருக்குது. அந்த அடிப்படையில் அவன் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கான். பாவம், என்ன செய்ய? இப்படி அநியாயமாக ஒப்பு கொடுக்கப்படுறாரு. அப்போ இந்த போர் சேவகர்கள்லாம் கூடி வர்றாங்க. போர் சேவகர் ரொம்ப மோசம். பொதுவாக போலீஸ்காரங்க, பொதுவாக இராணுவத்தில் உள்ளவங்க ரொம்ப மோசமாக இருப்பாங்க. ஏன்னா மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கான், டெய்லி தண்ணி அடிப்பான். அது ஒரு மருந்தாக அவங்களுக்கு அரசாங்கமே கொடுக்குறாங்க. வெறியாக மிருகம் மாதிரி இருப்பான். அவன் இராணுவம் ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் அழிச்சிடுவான். எல்லா பொம்பளை பிள்ளைகள்லாம் கெடுத்து அதில் வெட்டி கொண்டு. இராணுவம் மோசம். அது மாதிரி இயேசுவை பற்றி அவனுக்கு என்ன தெரியப்படுது? போர் சேவகர் முழுவதும்
கூடி வர செய்து 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வஸ்திரங்களை கலற்றி மேலே ஒரு அங்கியை போட்டிருப்பார் இயேசு. அந்த வஸ்திரத்தை கலற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்துறாங்க. முள்ளுகளாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதனுடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசிலே அடித்தாங்க. இதெல்லாம் தண்டனையில் இருக்கா? பிலாத்து இந்த மாதிரிலாம் செய்யுங்கன்னு தண்டனையில் எழுதுனானா? சிலுவில் அறையணும், ஒப்பு கொடுக்குற சரியாக கூட்டி போய் சிலுவில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டியதானே? எவ்வளவு செய்கிறாங்க சட்ட விரோதம். இதெல்லாம் நீதிபதிக்கிட்ட ஒரு குற்றவாளியை கொண்டு போய் நிறுத்தினாலும் நீதிபதி கேட்பார், உங்களை அடித்தாங்களா போலீஸு? ஆமான்னா அந்த போலீஸ்காரங்க மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லுவாங்க. அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி சிலுவில் அறையணும்னா சிலுவில் தான் அறையணும். ஏன் இந்த மாதிரி அநியாயம்? இவ்வளவு சிரமம், இவ்வளவு தண்டனை, இவ்வளவு காரியம் இருக்குது. என்ன வஸ்திரத்தை உடுத்துனாங்க இயேசுவுக்கு? என்ன அங்கியை உடுத்துனாங்க சொல்லுங்க? சிகப்பான அங்கியை இந்த கொண்டு வந்திருக்கேன். சிகப்பான அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். இது ஒரு ஊழியர் கூட்டத்தில் எனக்கு போட்டாங்க. அன்னைக்கு எடுத்துட்டேன், இன்றைக்கி இதை போடுறேன் நான் அடையாளத்துக்கு. ஏன் போடுறேன்னா, முக்கியமான கூட்டங்கள்லாம் இனிமேல் அதை போட போகிறேன். கம்யூனிஸ்டுக்கு ஆகிட்டாங்களா? எங்களை பார்த்தாயா கம்யூனிஸ்ட் கட்சியே அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. காரல் மார்க்ஸ், ஸ்டாலின் எல்லாம் யார்? கிறிஸ்தவன் தான். அவன் இந்த ரத்தத்தை, இந்த புரட்சியை, இயேசு ஒரு புரட்சி செஞ்சார்ல, அந்த புரட்சியை தான் அவன் கொடியாக வச்சுருக்கான். அவன் கொடியை நாங்கள் வைக்கல, எங்கள் கொடியை அவன் வச்சுருக்கான். அதுதான் சிலுவை கொடி. சிலுவை கொடி என்பதே ரத்தம் தானே. இங்கே கவனிங்க, அந்த காரியத்தை ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன். ஏன் சிகப்பு அங்கியை உடுத்துனாங்க? முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னாகம புஸ்தகத்தில் ஏதாவது எடுத்தவங்க படிக்கிறீங்களா? என்னாகம புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க. 19 என்னாகமம் 19 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை படிங்க. என்னாகமம் 19:2 கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமானது பழுதற்றதும் ஊனமில்லாததும் உட்படாதமான, கவனிங்க, என்ன கிடாரி? சிவப்பான கிடாரி. கடவுளுக்கு பலியிடுறது எத்தனையோ வெள்ளாட்டு கடை இருக்குது, செம்பரி ஆட்டு கடை இருக்குது, என்னென்னமோ கடை இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்குற கிடா எப்படி இருக்கணும்? சிகப்பான கிடா, குற்றம் இல்லாத கிடா, நோய் நுழவில்லாத கிடா. அதுதான் கடவுளுக்கு உகந்தது. நியாயப்பிரமாணத்தில் அதுதான் இருந்தது. இப்போ கூட இஸ்ரேல் ஜனங்க தேவாலயம் கட்டுறதுக்கு கல்லுகள்லாம் ரெடி பண்ணி சிவப்பு கிடாலாம் ரெடி பண்ணிட்டாங்களாம். சிகப்பு கிடா இப்போல்லாம் ரெடி பண்ணி ஆசாரிகள்லாம் லேவியர்கள்லாம் கண்டுபிடிச்சி அந்த முறையில் இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். கோயில் ஒன்று கட்டுறது ஒன்று தான் பாக்கி. அது அந்தி கிறிஸ்து வந்து இப்போ கட்ட போகிறான். இப்போ சீக்கிரம் இந்த காலத்தில், இந்த ட்ரம்ப் காலத்தில் நடந்தாலும் நடக்கலாம். அந்த மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலே வந்து யுத்தம் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. பெஞ்சமின் நாத்தானியா பிரதமர் இப்போ வேறு வழி இல்லாமல் சம்மதத்துக்கு வந்திருக்கிறாரு. எல்லா நாடுகளும் இப்போ எதிர்த்து அவனை இப்போ கைது பண்ணுங்க, கொலை செய்யுங்கன்னு சொல்கிற அளவில், தூக்கில் போடுங்கன்னு சொல்கிற அளவில் இப்போ நெருக்கடி ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் சமாதான தூதனாக ஐநா சபையிலேருந்து ஒரு யூதன் வருவான். அவனை ஏற்றுக்குருவாங்க இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி. அவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான். அந்த காரியங்கள்லாம் 1-2 தேசனைக்கு 2ஆம் அதிகாரத்தில் விரிவாக போட்டிருக்கு. கேட்டின் மகன் பாவ மனுஷன் தேவாலயத்தில் தேவனை போல் உட்காருவான், அந்த அடையாளத்தை பார்த்துக்கன்னு சொல்லி பவுல் அன்னைக்கே சொல்லியிருக்கான்.
இப்போ பாலான அருவறுப்பு நீங்கள் தேவாலயத்தில் காணும்போது இதை தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லி மத்தேயு 24:15 இயேசுவும் சொல்லியிருக்காரு. இந்த பாலாக்கு அருவறுப்பை பற்றி தானியேல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே பழைய ஏற்பாட்டில் தானியேல் சொல்லியிருக்கான். இதெல்லாம் நடக்கிற காரியம். ஆனால் அந்த சிகப்பு கிடா தான் அடையாளமாக இங்கே சிகப்பு துணியை அங்கேயே சிகப்பு துணியை போட்டாங்க. இதுதான் இந்துக்களில் காவின்னு மறைவு இருக்கு. காவி உடை. காவடினா அது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? காவுன்னா பலி, அடினா பலியே அடின்னு அர்த்தம். ரிக்கு சாம அதர்வன எஜர் என்ற வேதங்களில் ரிக்கு வேதத்தில் பிரஜாபதி ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவார். 4 பூசாரிக தோலை உரிப்பாங்க, ஆணிகளை குத்துவாங்க, கொல்லுவாங்க, திரும்ப அந்த ஆடு உயிரோடு வந்துடும் சொல்லி இயேசுவுக்கு என்னென்ன அடையாளம் இருக்கோ அதுவே ரிக்கு வேதத்தில் இருக்குது. ரிக்கு வேதம் கிமுல உண்டானது, இயேசுவுக்கு முன்னாடியே எழுதப்பட்டது. அதான் ஓம் ஸ்ரீ பிரஜாபதி நமகான்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் ஓதுறாங்க. ஓம் ஸ்ரீ பஞ்சாகாய நமக. பஞ்சாகாயனா 5 காயங்கள், 5 காயங்கள், 5 கெண்ட மக்களுக்கு 5 காயங்கள் ஏற்றார். பஞ்சாகாய நமக. அதான் காவு அடின்னு சொல்கிறது. அது தோமா மெட்ராஸில் சொல்லி கொடுத்தாரு, மயிலாப்பூரில். காவு அடின்னா ஒரு குறுக்கு கொம்பை எடுத்து சுமந்து இந்த மாதிரி தான் சிலுவை சுமந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார் சொல்லி குங்கும பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ரத்த மாதிரி அது ஆக்ஷன் பண்ணி காட்டினார். அந்த நாட்களில் அவருடைய ஊழியத்தில் ஏறக்குறைய 30 லட்சம் கிறிஸ்தவங்க இருந்ததாக சரித்திர குறிப்பு இருக்குது. சாமி விவேகானந்தர் ஞான தீப சுடர்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அவரே எழுதியிருக்கார், விவேகானந்தர் எழுதியிருக்காருன்னு சொன்னான், சும்மா சொல்லலை நான். இதுதான் காவி உடை. காவு அடி. காவுன்னா பலி, காவு அடி. அதான் இப்போ திருவிழாவாக கொண்டாடி எதுக்கு கொண்டாடுறோம்னு அவனுக்கே தெரியாமல் கொண்டாடிக்கிட்டு இருக்கான்டா. உண்மை அர்த்தம் அதுதான். தோமா கையில் ஒரு ஈட்டி வச்சுருந்தாரு, அதான் வேலு. வேல் வெற்றி வேலுன்னு சொல்கிறது அந்த ஈட்டி தான் வேலு. நீ தோமா படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டியை வச்சுருப்பார், இந்த வேல் இருக்கும். அவர் காவி உடை போட்டிருப்பார். அதான் வீரமாமுனிவர் நம்ம போகிற காவி உடையை போட்டு ஊழியம் செஞ்சார் நம்ம நாட்டில். இதை ஏன் சொல்கிறேன்னா, யாரையும் குறை சொல்லாதீங்க, அற்பமாக நினைக்காதீங்க. யாரும் நமக்கு எதிரிகள் கிடையாது, பிசாசின் மக்கள் யாரும் கிடையாது. எல்லாருக்காக இயேசு பலியானார். அவங்க நிழலாட்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிஜத்துக்கு வந்துட்டோம். அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் சொல்கிறேன்னு நீங்கள் இயேசுவை சொல்லுங்க. அவங்க நம்ம சகோதரர்கள் தான். அதனால் நாம் என்று சொல்லுங்க, நான் என்று சொல்லாதீங்க. என் தேவன் சொல்லாதீங்க, நம் தேவன் சொல்லுங்க. நம் தேவன் சொன்னால் தான் 2 உதடு ஒட்டும். அவங்களையும் உங்களையும் கடவுள் ஒட்ட வச்சிருக்கார். புறஜாதிகளையும் யூதர்களையும் சமப்படுத்திட்டாரு. கிறிஸ்துவுக்குள்ள யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாரும் ஒன்றா இருக்கீங்கன்னு இருக்க. தேவன் இணைச்சதை நம்ம ஏன்டா பிரிக்கணும்? ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த காவு அடி, அந்த காவு வாங்குறது தான் அந்த சிகப்பு துணி. திரும்ப இயேசு 2ஆம் வருகையில் வர்றார்ல, இதே துணியில் தான் வர்றார். தெரியுமா உங்களுக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19:13. என்னாகமத்தில் 19, வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் 19. அங்கேயும் சிகப்பு, இங்கேயும் சிகப்பு. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதில்லை, என்பதே ஒரிஜினல் பேரு. இயேசுவுக்கு ஒரிஜினல் பேரு எது? இதுதான், தேவனுடைய வார்த்தை. என்பதும் அப்படின்னா அடிஷனல், என்பதேன்னா அதுதான். அதிலே வார்த்தை இருந்தது, அதுதான். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுதான். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அதுதான். அந்த வார்த்தை மாம்சமானார், அதுதான். அந்த மாம்சமானவருக்கு
இயேசு என்று பெயரிட்டாங்க. மத்தேயு 1:21 இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர்னு அர்த்தம், ரட்சகர்னு அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். இந்த பாடுகள்லாம் அணைஞ்சதுனால பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் 6 பார்த்தீங்கன்னா 11 வர இதெல்லாத்துக்கும் பாராட்டி கிஃப்டாக கர்த்தர் என்ற நாமத்தை தேவனே இயேசுவுக்கு தர்றாரு. அதில் போட்டிருக்கு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கர்த்தர் என்று. எல்லா நாவுகளும் இயேசுவை சொல்லணும்னு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு பிதா தந்து அருளினார். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரிஜினல் பேர் தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லேலூயா. அந்த ஒரிஜினல் பேரோடு 2ஆம் வருகையில் வரும்போது எந்த வஸ்திரத்தில் வர்றாரு? சிகப்பு இரத்தத்தில் துவைக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தில் வர்றாரு. இந்த வஸ்திரத்தில் நான் பேசும்போதெல்லாம் இயேசுவினுடைய பாடு மரணத்தை நினைவு கூறுங்க, 2ஆம் வருகையை நினைவு கூறுங்க. அல்லேலூயா. இந்த நினைவு கூறுதலுக்காக முக்கியமான கூட்டங்கள்ல எல்லாம் இனிமேல் இதையே இந்த வசன அடிப்படையில் ஒரு ஏவுதலில் போட்டு இப்படியே நான் தொடர போகிறேன். இதை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த சிகப்பு கெடா, சிகப்பு அங்கி, கடைசியில் உள்ள வெளிப்படுத்தின விசேஷத்தில் இரத்தத்தில் தைக்கப்பட்ட வஸ்திரத்தோடு தான் அவர் வர்றாரு. பழி வாங்க வர்றாரு, கோபத்தில் வர்றாரு, எரிச்சலில் வர்றாரு. அவரோட 1000 பரிசுத்தவான்கள் வருவாங்கன்னு யூதா 15 போட்டிருக்கு. அந்த பரிசுத்தவான்கள் தான் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. கர்த்தருக்குள்ள மரிச்சவங்க முதலாவது எந்திரிக்கிறாங்க, பின்பு உயிரோடு இருக்கவங்கெல்லாம் அங்கே கூடி மேகங்களில் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. 1 திசைக்கு 4ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 இருக்குது. இதோ ரகசியத்தை சொல்கிறேன்னு 1 கொரிந்தியர் 15:51 பவுல் சொல்கிறான். ஒரே நிகழ்ச்சி, ஒரே நிகழ்வு தான், ஒரே சம்பவம் தான். இங்கே ரகசியம்னு போட்டிருக்கு, இங்கே வருகைன்னு போட்டிருக்கு. 2 சேர்த்தா ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட சகரியா 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் தேவரீர் சகல பரிசுத்தவான்களோட வருவார். அவர் பாதம் சீயோன் அந்த ஒலிவ மலையில் வந்து அங்கே பாதத்தில் இருக்குது, தங்குதுன்னு இருக்குது. அதான் 2ஆம் வருகை. 2ஆம் வருகையில் வரும்போது இதே துணியோடு வர்றாரு, இதே வஸ்திரத்தோட, ரத்தம் படித்த வஸ்திரத்தோட, காவி உடையோட, இந்த சிகப்பான அங்கியோடு தான் வர்றாரு. இதை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் அதை நினைக்கணும் என்பதுக்கு தான் இதை போய் தொடர்ந்து போடுறேன்னு சொல்கிறேன். இரத்த சுத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது போல இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இன்னைக்கும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கு. நன்மையானது பேசுகிற ரத்தம்னு ரத்தத்துக்கிட்ட தான் போய் சேர போகிறோம்னு போட்டிருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 23, 24 போட்டிருக்கு. ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை பார்க்கல, இயேசுவின் ரத்தம் நன்மையானதை பேசுது. இன்னைக்கு ரத்தம் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ரத்த அந்த துணி தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரத்தத்தினால அந்த உள்ள அந்த வஸ்திரம் தான் இப்போ நான் தரிச்சிருக்கேன். நீங்களும் ஆவிக்குரிய வகையில் தரிச்சுக்குங்க. இதை போடுறதுனால தரிச்சு அந்த அர்த்தம் இல்லை, அடையாளத்துக்கு போடுறேன். இந்த அடையாளத்தை உங்கள் மனசுக்குள்ளே தரிச்சுக்குங்க. இயேசு 2ஆம் வருகையில் வரும்போது அதுக்கு ஆயத்தப்படாமல் அவரோட வர்றவங்களா ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களாய் மனவாட்டியாக ஆகிறதுக்கு ஆயத்தப்படுங்க, தகுதிப்படுங்க. அதுதான் சரியான புரிதல். அல்லேலூயா. ஆகவே சிலுவையில் அநியாயமாக பரியாசம் பண்ணி அரைஞ்சாங்க. கபால ஸ்தலம் சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. சீக்கிரம் முடிக்கிறேன். கபால ஸ்தலம்னா கொலை நிலம்னு அர்த்தம். 33ஆம் வசனத்தில் கபால ஸ்தலம் என்ற அர்த்தம் கொள்ளும் கொள்கதான்னா கொலை நிலம்னு அர்த்தம். அதாவது சுடுகாடுன்னு சொல்கிறோம்ல, தத்தனேரின்னு சொல்கிறோம்ல நம்ம பாஷையில், அது மாதிரி அது ஒரு சுடுகாடு, இடுகாடு, கொலை நிலம். அங்கே ஆளுகள்லாம் குற்றவாளிகள்லாம் அங்கே தான் போய் கொலை செய்வாங்க. நிர்வாணமாக தான் தெருவில் அறைவாங்க. அதில் பொம்பளையெல்லாம் வரமாட்டாங்க. அதனால தான் இயேசுவுக்கு ஊழியம் செய்தவங்கெல்லாம் தூரத்தில் நின்னாங்கன்னு 55 போட்டிருக்கு. மத்தேயு 27:55 போட்டிருக்கு. தூரத்தில் நின்னாங்க பொம்பளைகள்லாம். தாயாக இருப்பதுனால இயேசு பக்கத்தில் அந்த அம்மா நின்றுச்சு, தாய் இன்னொரு மகதில் நான் மரியாள். மற்றபடி தூரத்தில் தான் இருந்தாங்க. அப்போ அந்த அளவில் கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. வஸ்திரங்களை சீட்டு போட்டு எடுத்தாங்க.
சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தில் இது தீர்க்கதரிசனமாக போட்டிருக்கு. ஏன் இந்த தண்டனை கொடுத்தாங்க என்பதற்கு தான் மேலே ஒரு பலகை எழுதி போட்டாங்க. 37 அன்றி அவர் அடைந்த ஆக்கினிய முகாந்திரமாக காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி சிரசுக்கு மேலாக வச்சாங்க, ஒரு ஆணி அடிச்சு. அதுதான் முகாந்திரம்னா ஏன் இந்த இவரை சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்லி மக்கள் தெரிஞ்சு கொள்றதுக்காக இவர் யூதருடைய ராஜான்னு சொன்னாங்க. அப்போ மக்கள் வந்து யூதருடைய ராஜா இவர் இல்லையே, அது ஏரோது இல்லை, ஏரோது தானே இவன் நான் தான் சொன்னான். அதனால தான் ஒரு முகாந்திரம். அதாவது ஒரு தண்டனை கொடுக்குறவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தான் கொடுப்பாங்க. பொதுமக்களுக்கு இந்த மாதிரி குற்றம் செஞ்சான், இந்த மாதிரி சொன்னான், இந்த மாதிரி செஞ்சான். இன்றைக்கி எச் ராஜாவுக்கு குற்றவாளின்னு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அந்த முகாந்திரத்தை காட்டியிருக்காங்க. இவர் வந்து ஒரு பொம்பளையை கேவலமாக வஞ்சார், பெரியார் சிலையை உடைப்போம்னு சொல்லியிருக்காரு. அந்த காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்துக்காக தண்டனை, ஒரு முகாந்திரம். உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி இயேசுவை சிலுவையில் அரைஞ்சதுக்கு முகாந்திரம் அங்கே எழுதியிருந்தாங்க, சிலுவையில் ஆணி அடித்து வச்சுருந்தாங்க. இவர் யூதருடைய ராஜான்னு சொல்லிட்டாரு. லத்தீன், கிரேக்கு, எபிரே 3 பாஷையில் அதை எழுதுனாங்கன்றிருக்கு. அந்தந்த ஆளுங்க அதை படிச்சுக்கிடுவாங்க. அதை இப்போ இங்கிலீஷில், தமிழ், ஹிந்தி இப்படி 3 எழுத்தில் எழுதுகிறாங்கல்ல, அந்த மாதிரி எழுதி தொங்க போட்டிருந்தாங்க. அங்கே தொங்க போட்டிருக்கும்போது ஜனங்க அதை பார்க்குறாங்க. ஜனங்கள்லாம் தலையை துலுக்கி பாருங்கள். 2 கல்லர்களும் அதில் அவரோட சேர்ந்து 38ஆம் வசனத்தில் 2 கல்லர்களும் அவரோட கூட சிலுவையில் அரைஞ்சாங்க. மொத்தம் 3 சிலுவை. 2 கல்லர்கள்னால் அந்த பரபாசு கையாளி, அவங்க பரபாசோட கூட இருந்தவங்க, அவனை விடுதலை ஆக்கிட்டாங்கல்ல, அந்த 2 பேரை சிலுவையில் இவரோட சேர்ந்து அரைஞ்சிட்டாங்க. 3 சிலுவை, அந்த அர்த்தம்தான். ஆகவே சிலுவையில் அரைஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கும்போது 40ஆம் வசனத்தில் தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கற்றவன் சொல்கிறவனே, உன்னை நீயே என்ன செய், ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானா சிலுவிலிருந்து இறங்கி வா என்று தூஷித்தார்கள். அப்படியே கவனிங்க. அவங்க புறஜாதிய எவனோ தெரியாமல் தூஷிக்கிறான்னா 41 அப்படியே அதே மாதிரி பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் என்ன செஞ்சாங்க, பரியாசம் பண்ணாங்க. லந்து அடிக்கிறது, நம்ம மதுரை பாஷையில் லந்து அடித்தாங்க, பரியாசம். இவெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரன், பெரிய பிசப்பு, பெரிய போதகர், பெரிய மூப்பரு, பெரிய தேவாலயம், பெரிய ஆளுக பரியாசம் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் பழைய ஏற்பாட்டு புத்தி. அது பழைய ஏற்பாட்டில் எலியா பரியாசம் பண்ணான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து என்ன செஞ்சான், பரியாசம் பண்ணான்னு வசனம் போட்டிருக்கு. அந்த 1 ராஜாக்களில் 18:27 இருக்குது, 27 இருக்குது. பரியாசம் பண்ணான்னே இருக்குது. அது பழைய ஏற்பாட்டுக்காரன் புத்தி. அது புதிய ஏற்பாட்டில் பரியாசம் தகாதவைகள் எபேசியர் 5:4 இருக்குது. பரியாசம் தகாதவைகள் தோத்திர செய்தலே தகுண்டு. லேலுயா, பரியாசக்காரனோட உட்காராதீங்கன்னு சொல்லி சங்கீதம் 1 இருக்குது. கடைசி நாளுக்குள்ள பரியாசக்காரன் வருவான், சுய இச்சையின்படி பேசுவான்னு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலையும் இருக்குது. இந்த மாதிரி கேவலத்தை தாயா செஞ்சாங்க பழைய ஏற்பாட்டுக்காரன். பரியாசம் பண்ணான், லந்து. அந்த வேதனையில் அவர் பார்க்கும்போது எப்படி இருக்கும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அந்த நேரத்தில் சொல்கிறாருன்னா, உலகத்தில் எவனும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை தான் இயேசு சொன்னார். ஒருத்தரும் சொல்ல முடியாது. உலகத்தில் எந்த மகானும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை தான் அது. அதான் 1ஆம் வார்த்தைன்னு சொல்கிறான். சிலுவையில் தொங்கினவனு 1ஆம் வார்த்தைன்னு அது சொல்கிறான். அப்போ 2ஆம் வார்த்தை, 3ஆம் வார்த்தை, 7 வார்த்தைன்னு சொல்லி சிலுவையில் 7 வார்த்தைன்னு சொல்லி பேசுகிறான். சிலுவையில் அப்படி 7 வார்த்தையெல்லாம் கிடையாது. அப்படியே எடுத்துக்கிட்டால் 8ன்னு வருது. யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 26, 27 அந்த 2 வசனத்தை ஒன்றாக்குறாங்க. ஒன்றாக்குனா 7 வருது, தனித்தனியாக பிரித்தா 8 வருது. தனித்தனியாக தான் அங்கே சொல்லியிருக்கு, பிரிச்சுட்டு இருக்குது. ஏன் 7 ஆக்குறாங்கன்னா, பூரணமாக 7 பூரணத்தை குறிக்கும், சிலுவையில் பூரணமாக. அதுக்காக இவன் கற்பனைக்கு அப்படி மாற்றிட்டான்.
அது தவறு இல்லை. 6 முகணம் கொண்டது நட்சத்திரம். இங்கே தொங்கிக்கிட்டு இருக்க ஒரு நட்சத்திரம் 7 முகணம் இருக்குது, இன்னொரு 8 இருக்குது. அவன் இஷ்டம் தானே, கற்பனை தானே. கற்பனையை உபதேசமாக போதிக்கிறது தான் தவறுன்னு ஏசு சொன்னார் மத்தேயு 15:9. அதைத்தான் இப்போ இன்றைக்கி 7 வார்த்தைன்னு சிலுவையில் சொல்கிறான். ஆகவே அப்படி எடுத்துக்கிட்டாலும் 8 வார்த்தையே தவிர 7 அல்ல. 46ஆம் வசனத்தில் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு அர்த்தம் என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சங்கீதம் 22 இருக்குது அந்த தீர்க்க தரிசனம். இவன் என்ன நினைக்கிறான், எலியாவை கூப்பிடுறான். ஏலி ஏலின்னு சொன்ன உடனே எலியாவை தான் கூப்பிடு. எலியாவை இவர் எதுக்குடா கூப்பிடுறாரு? எலியாவை ஏன் கூப்பிடணும்? அவன் தெரியல. ஏலி ஏலி ஏலோஹிம், உண்மையான கடவுளுடைய பேர் ஏலோஹிம் அப்படின்னு இருக்கு. அதுதான் இவன் எலியான்னு நினச்சிக்கிட்டான் போல் இருக்கு. ஏலோஹிம் ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஆகவே தேவ பிள்ளைகளே, புரியாமல் சொன்னாங்க கடவுள் கை விட்டுட்டாரு, இவன் பெரிய பெரிய கெட்டிக்காரன்னு சொன்னான். எவ்வளவு கேவலம், பரியாசம். உங்களையும் என்னையும் நீதிமானாக நம்ம இருந்தோம்னா சொல்லத்தான் செய்வாங்க. தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:12 இருக்குது. நீ உண்மையாக நடந்தால் உனக்கு துன்பம் கஷ்டம் தான் வரும். உண்மையாக இருக்கிறவனுக்கு கோபம் அதிகமாக வரும். நேர்மையாக இருக்கிறதுனால யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டான். அதனால் யாரும் இவனை பிடிக்காது. அவன் எல்லாராலும் பந்தாடிப்பட்டு கேவலமாக தான் கடைசியில். நீங்கள் நினைக்காதீங்க அப்படி. கர்த்தர் உங்களோடு இருக்கார். அப்படி எல்லாராலும் துரத்தப்படும் போது நீங்கள் தேவன் பக்கத்தில் வர்றீங்கன்னு அர்த்தம். தேவன் உங்களை சேர்த்துக்கிறாருன்னு அர்த்தம். அவர் சிந்தையிலே உங்கள் சிந்தை இருக்குன்னு அர்த்தம். அவரோட கூட பாடுபடும் போது அவரோட கூட ஆளுகையும் செய்வீங்க. அப்படி நினச்சிங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னாரே, அதான். என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னாரே, அதுதான். அதை நினைங்க, இவங்க நினைக்காதீங்க. என் வாழ்க்கையிலையும் எவ்வளவோ உண்மை நேர்மையாக இருந்தாலும் கஷ்டம், துன்பம், போராட்டம், கெட்ட பேர் இப்படித்தான் வருது. உண்மையாக நடக்க முடியல. மருந்தளிச்சிட்டு போயிடலாமா? ருசி பார்த்துட்டே போக முடியாது. இவரை ருசி பார்த்துட்டே போக முடியாது. ஆகவே இவரே தலைவர், இவரே தலைமை, சர்வ சங்க சபை ஹெட் ஆஃபீஸ் பரலோகம். இவர் சத்தியத்தையே கூட்டாமல் குறைக்காமல் சொல்லுவோம். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போ கை காட்டினா அவங்கள பின்பற்றுவோம். அந்த நிருபங்களை சுவிசேஷங்களை கூட்டாமல் குறைக்காமல் சொல்லுவோம். இதுதான் என் கொள்கையாக உங்களுக்கும் கொள்கையை ஆக்குங்க என்று சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர வேறு ஒன்றையும் நான் சொல்லலை. ஆகவே புரியாமல் சொல்கிறவன் வையட்டும், அறியாமல் வைரவன் வையட்டும். கடைசியில் இயேசு எல்லாவற்றையும் கேட்டுட்டு கடைசியில் பிதாவின் கரத்தில் தான் ஒப்பு கொடுக்குறாரு. பாருங்கள், இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை ஒப்பு கொடுக்குறார். சங்கீதம் 31:5 போட்டிருக்கு. கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்குறாருங்க. அங்கே தீர்க்க தரிசனம் போட்டிருக்கு. தேவனே கைவிடுறாரு. தேவனே கைவிட்டாலும் தேவன்கிட்ட தான் என் ஆத்மாவை ஒப்பு கொடுப்பேன்னு ஒப்பு கொடுக்குறாரு. பாருங்க, இயேசு நீ என்னை கைவிட்ட நான் உன்னை கைவிடுவேன்னு சொல்லலை. நீ என்னை கைவிடுற, நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கையில் தான் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். அதுபோல் தேவன் உங்களை ஒருவேளை தள்ள மாதிரி இருக்கலாம், வெறுத்த மாதிரி இருக்கலாம், உங்கள் ஜெபத்தை கேட்காத மாதிரி இருக்கலாம். கர்த்தரை மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. அதனால் விட்டுறாதீங்க. அதனால் அவர் கெட்டவராக முடியாது. தெரியல, நமக்கு புரியல. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். அன்னைக்கு சாபம் முழுவதும் ஏற்றிருக்காரு. அக்கிரமக்காரன் ஒருவராக அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இந்த அமெரிக்கா ஜனாதிபதி மகன் சொல்கிறதுக்கு விடுதலையாக பாரு, அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவர் தேவன் அல்ல. அப்படின்னா அவர் தேவனாக இருக்க முடியாது. சொந்த குமாரண்டு பாராமல் தமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவர் தேவன் என்பதற்கு அதான் சாட்சி. கைவிட்டார். இவருக்கு தெரியும் கைவிட்டது எதுக்குன்னு தெரியும். ஆனால் இவர் கைவிட முடியுமா தேவனை? தேவன்கிட்ட தன்னுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்குறார். அதனால் தேவனை விட்டுறாதீங்க. அவர் உங்களை தள்ள மாதிரி இருக்கலாம், நீங்கள் விட்டுறாதீங்க அவரை.
உன் தாயின் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறார்ல. சங்கீதம் 34:10 நீதிமான ஒருபோதும் கைவிட மாட்டார். கைவிட்ட மாதிரி தெரியும், விட மாட்டார். இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் பிதா கிட்ட ஒப்பு கொடுக்குறார். ஆகவே பூமி அதிருது, பூமி அசைவாடுது, சந்திரங்கள் நட்சத்திரங்கள் ஒளியக்கூடாது இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்மஸ் நட்சத்திரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நட்சத்திரம் அன்னைக்கு கீழே விழுந்துச்சு. இயேசுவுக்கு வழிகாட்டின நட்சத்திரங்கள் கீழே விழுந்தது, பூமி அதிர்ந்தது, பயங்கரமான காரியங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா பரிசுத்தவான்களும் கண்மலைகள் பிளந்து பரிசுத்தவான்கள்லாம் கல்லறை விட்டு எந்திரிச்சாங்கன்னு இருக்கு, எல்லாருக்கும் காணப்பட்டாங்கன்னு இருக்கு. அதெல்லாம் ஒரு தரிசனம் தான். உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த காட்சியை தரிசனத்தை ஆண்டவர் காணும்படி செஞ்சார். மறுபடியும் மறைஞ்சிருப்பாங்க. அப்புறம் இந்த பூமி அதிர்ச்சி இதெல்லாம் பார்த்து 100க்கு அதிபதி சொல்கிறான் 54ஆம் வசனத்தில், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார். அந்த பார்க்குறவங்கெல்லாம் அதிபதி அந்த அந்த ஆளுகள்லாம் 54. வேதவாரர்களுக்கு தெரியாது, பரிசேயருக்கு தெரியாது, அதை யூதர்களுக்கு தெரியாததை அரசாங்க அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் மெய்யாகவே உண்மையிலே யார்? தேவகுமார். தேவகுமார் இல்லாட்டா இந்த இயற்கையான எத்தனையோ பேருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, எத்தனையோ பேருக்கு வந்து கொலை பண்ணியிருக்காங்க, சிறுவில் அரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயும் நடக்கலையே, இது வரைக்கும் நடந்தலையே. இயற்கைக்கு மாறா பூமியை உலகமே கொந்தளிக்குதே. அப்போ இவர் உண்மையிலேயே இவர் சொன்னது உண்மைதான். இவர் யார்? தேவகுமாரே. பாருங்க, அங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ அதான் 55 போட்டிருக்கு, இயேசுவுக்கு தூரமாக பொம்பளைகள்லாம் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இயேசு சிலுவையில் நிறுவனமாக தொங்குறாரு. அந்த 2 கல்லர்களும் நிறுவனமாக தான் சிலுவையில் அரைஞ்சி இருக்கிறாங்க. 3 ஆம்பளைங்க அவங்க இருக்கும்போது இவங்க பொம்பளைகள்லாம் தூரத்தில் இருந்து இயேசுக்கு ஊழி செஞ்சு அவங்க போட்டிருக்கு. கணக்கே இல்லை, அநேக ஸ்திரீகள் இருக்குது. சீசர்களுக்காவது கணக்கு இருக்குது, அங்கே கணக்கே இல்லாத அளவில் இருந்தாங்க. அப்புறம் இயேசு இறந்த பிறகு சாயங்காலமான போது, அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆகிட்டா ஓய்வு நாளாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சனிக்கிழமை ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆன உடனே அங்கே பலி சடலங்களை தொங்கக்கூடாது. அன்னைக்கே சமையல் பண்ண மாட்டாங்க. அப்போ நான் சாயங்காலத்துலேருந்தே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க மத வெறி, அவ்வளவு வெறி உள்ளவங்க. உடனே சடலங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஒருவேளை சாகாவிட்டாலும் அடிச்சாவது கொள்ளுங்கன்னு சொல்லி வரும்போது தான் இயேசு ஏற்கனவே இறந்ததாக 2 கல்லர்களை அடித்து கொண்டாங்க. இயேசுவை அடிக்க முடியல, அவர் ஏற்கனவே இறந்திருந்தார். அது கால் எலும்புகளும் ஒன்று முடிக்கப்படுவதில்லை என்று தீர்க்க தரிசனம் இருக்குது. அந்த அடிப்படையில் இயேசு இறந்தது ஆச்சு, இவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டாரேன்னு. ஆகவே ரத்தமெல்லாம் சிந்திருச்சுல, ரத்தமெல்லாம் பூமியில் சிந்திட்டாரு. கடைசியில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈட்டியை வச்சு குத்துறான். அதில் ரத்தமும் ஜலமும் வந்ததுன்னு இருக்குது. ஜலம்னா தண்ணி வந்தாச்சுன்னா அங்கே ரத்தமே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா 5 கண்ட மக்களை ரட்சிக்கிறதுக்கு 5 காயங்கள் ஏற்று முழு ரத்தத்தை இந்த பூமியில் சிந்தினார். அந்த ரத்தத்துக்கு அடையாளம் இயேசு ரத்த வஸ்திரத்தோடைய 2ஆம் வருகை வரப்போகிறார். இன்றைக்கும் அந்த ரத்தம் பேசிக்கிட்டு இருக்கு பரலோகத்தில். இப்போ பேசுது, இப்போ பேசுது, நன்மையானது பேசுது. நன்மையானதுன்னா ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஐயோ என் பிள்ளைகள் விழுந்துடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு கஷ்டம் துன்பம் வரும்போது என்னைய முறுமுறுத்துடக்கூடாது, என்னை விட்டு போயிடக்கூடாது, அவங்க என்றைக்கு என் கண்ட்ரோல்லையே இருக்கணும், நான் விட மாட்டேன், என் பிள்ளைகளை விட மாட்டேன். இப்போயும் ஏசப்பா தேவனே, நான் என் பாடெல்லாம் பாரு, நான் எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் முகத்தை பாரு, அவங்க பாவத்தை பார்க்காத, அவங்க குற்றத்தை பார்க்காத, விழுந்துட்டான்னு சொன்னால் நான் தூக்கி விடுறேன், ஊழியர்களை அனுப்புகிறேன், ஆவியானவர் பேச வைக்கிறேன், வசனத்தை கொண்டு போய் பேசுகிறேன். போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ நினச்சிக்கங்க, சேவான் சாகும்போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் உயிர் விடப்போது இயேசு நின்னாருன்னு இருக்கு. தேவனுடைய வலது பாதத்தில் நிற்கிறதை காண்கிறேன்னு சொன்னான். உட்கார்ந்தவர் நிற்கிறாரு. மார்க் 16:19 உட்கார்ந்தாருன்னு இருக்கு. தேவனுடைய வலது பாதத்தில் உட்கார்ந்தாருன்னு மார்க் சொல்கிறான். சேவான் சொல்கிறான் நிற்கிறதை காண்கிறேன். ஏன்னா ஒரு பரிசுத்தவான் சாகுறார், ரத்த சாட்சியா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது, எந்திரிச்சு வரவே இருக்கிறாரு, வாப்பான்னு. எப்படிப்பட்டவர்! இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம தெய்வமாக வணங்குறது பெரிய புண்ணியம், பாக்கியம். இவருக்காக எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சகிப்போம். ஏன் உயிரே போனாலும் போகட்டுமே. இப்போ எத்தனை பாருங்கள், புயல், என்ன புயல், பெஞ்சமின் புயலா,
ஒவ்வொரு வருஷமும் இளவாக தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஜனங்க செத்து செத்து சாகுறான், பிழைக்கிறான். இந்த உலகத்தில் நிம்மதி வராது. 2051 நாசா விஞ்ஞானி, இஸ்ரோ விஞ்ஞானி 2 சேர்த்து கூட்டறிக்கையாக பண்ணியிருக்கான். 12 நகரங்கள் தீவாக போயிடும். 2051 12 நகரம், கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் 12 நகரங்கள் இல்லாமையே போயிடும், காலி ஆயிரும். ஏன் நம்ம வாரி கொண்டு போக மட்டும் நோவா காலத்தில் உணராமல் இருந்த மாதிரி இன்னைக்கு உணராமல் தானே இருக்கான். ஒவ்வொரு வருஷமும் அந்த கூத்து தான், பாவம், அந்த வேதனை தான். கடல் மாதிரி இருக்குது இன்றைக்கி. இது வரைக்கும் இல்லாத மழை, இது வரைக்கும் இல்லாத, ஒரே வீட்டில் செவர் விழுந்து 5 பேர் செத்துருக்கான், பாவம், 7 பேர். எவ்வளோ சேதம், எவ்வளவு ஆடு மாடு, 100கணக்கான ஆடுக செத்துருக்கு. இந்த உலகத்தில் நிம்மதி கிடையாது மகனே, மகளே, சகோதரனே. ஏதோ கொஞ்ச காலம் பூமியில் இருக்க போகிறோம், எண்ணத்தை கொண்டு வந்திருக்கோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஒரு வீடு நல்லா பாதுகாப்பாக இருந்தால் அதுக்குள்ளே தண்ணி வந்தால் என்ன, எங்கிட்டு போக முடியாமே, எங்கே போக முடியும்? ஒரு ஐயா சொல்கிறாரு, கேட்ட மூட்டிக்கிங்க, தண்ணி வந்தால் கேட்ட மூட்டினா தண்ணி எப்படி வராமல் உள்ளே போயிடுச்சுல்ல. இப்போ கேட்ட மூட்டினா தண்ணி வராதான், ஒரு பெரிய அறிவாளி சொல்கிறாரு. இந்த உலகத்தில் எங்கேயும், அதனால தான் இப்போ செவ்வாய் கிரகத்தில் பிளாட் போடுறான், 25 கோடியாக ஒரு பிளாட்டு. அங்கே தண்ணி இருக்கான், கொஞ்சம் இது இருக்கான், வீடை கட்டிடுவோம். ஓபதியா 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நீ கழுகை போல உயர போனாலும் நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறாருன்னு இருக்கு. கழுகுனா ராக்கெட்டு, கூடுனா வீடு. நீ அங்கே போய் வீடு கட்டினாலும் கூட உன்னை அங்கே இருக்க விட மாட்டேன். வானங்கள் கர்த்தருடையது, பூமியோ மனு உத்தரவு கொடுத்துருக்காரு, இங்கே தான்டா நீ இருக்கணும், உன்னை தள்ளிடுவேன்னு சொல்கிறாரு. இந்த பூமியில் எங்கேயும் நிம்மதி கிடையாது. எங்கே போய்யா இருக்க முடியும்? சங்கீத பிலிப்பியர் 3:20 போட்டிருக்கு, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். லேலுயா. ஐயா, அதை உள்ள யாரோ போனாங்க பாருங்கள். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். இந்த பூமியில் ஒன்றும் கிடையாது, பிசாசு ஆண்டுக்கிட்டு இருக்கான். எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆகவே இயேசுவின் வருகை தான் இன்னும் அடையாளம். முதல் வருகை கொண்டாடுகிற, கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களே, போதகர்களே, முதல் வருகைன்னு ஒன்று இருக்கும்போது 2ஆம் வருகையும் ஒன்று உண்டு. முதல் வருகைக்கு இவ்வளவு ஆயத்தம் பண்ணுகிற நீங்கள் 2ஆம் வருகைக்கு இதை விட அதிகமாய் நீ ஆயத்தப்பட வேணும், நீ அதுக்கு தகுதியாக வேண்டும். ஆகவே இயேசுவை அடக்கம் பண்ணிட்டாங்க. யார் செஞ்சாங்கன்னா, சாயங்காலமான போது பணக்காரன் யோசேப்பு ஒருத்தன், அரிமத்தியா ஊர், அவன் தைரியமாக போய் துணிந்து கேட்டான்னு இன்னொரு இதில் இருக்குது. எல்லோரும் கேட்க முடியாது. துணிஞ்சு பிலாத்துக்கிட்ட கேட்டு அந்த உடலை கொடுங்கன்னு வாங்கி சாயங்காலத்துக்குள்ளேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. எல்லாம் கண்மலையில் கட்டியிருந்த வெட்டியிருந்த புதிய கல்லறை கிடச்சதுன்னு இருக்குது 60ஆம் வசனத்தில். புதிய கல்லறை, இயேசுவுக்கு கல்லறை இல்லை, புதிய கல்லறை. அந்த கல்லறையிலையும் அவர் இல்லை, உயிர் தெழுந்தார். அது 28ஆம் அதிகாரத்தில் அடுத்த வாரம் சொல்லி நான் இந்த வருஷத்தை நிறைவு பண்ணுறது மாதிரி புதிய ஏற்பாட்டு மற்ற 28 நிறைவு செய்ய போகிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை நான் இதோடு முடிக்கிறேன். அந்த 66ஆம் வசனத்தில் அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பார்த்துக்கிட்டாங்க, பாதுகாத்தாங்க. ஏன்னா இயேசு திருட்டு போயிட்டு, எவனாவது திருட்டு போயிட்டு சீசர்களில் நைட்டு திருட்டு போய் அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு முன்னாடி சொன்னால், அது மாதிரி உயிர் தெழுந்துட்டார் நம்புங்க. என்ன, முந்தின எத்தை விட பிந்தின எத்து கொடிதாகாதபடி அங்கே காவல் போடணும்னு சொல்லும் போது, சரி உங்களுக்குள்ளே ஆள் இருக்குல்ல, போலீஸுக்காரங்க இருக்காங்க, 3 நாள் அங்கே காவல் இருந்தாங்க. இயேசு சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அது அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். வெற்றி கீதம், அடுத்த வாரம் உயிர்த்தெழுதல் பாடலும் உங்களுக்கு புதுசாக கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். இந்த உலகத்திலே எல்லாம் மாயை. இயேசுவின் பாடு மரணங்கள் உலகத்தை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசை 2:15. சிலுவையிலே வெற்றி சிறந்தார், பிசாசின் அதிகாரிகளை உரிந்தார், நிர்வாண கோலமாகி சிலுவையில் வெற்றி சிறந்தார்.
ஆதியாக 3:15 சிறியன் வித்து உன் தலையை நசுக்கும் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தின்படி சிலுவையிலே எல்லாம் முடிந்ததென்று வெற்றி சிறந்தார். இயேசு ஜெயித்தார். இன்றும் அவர் உயிர்த்தெழுந்து உயிரோடையே நம் மத்தியில் இருக்கிறார். அதை அடுத்த வாரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். ஐயா ஜெபம் பண்ணி ஆப் பண்ணி